அதுல விசேஷமான அவதாரங்கள் 10. அதுபோல பகவான் சாஸ்தாவுக்கு பல விசேஷமான அவதாரங்கள் உண்டு. அந்த அவதாரங்கள்ல 8 அவதாரங்கள் ரொம்ப விசேஷம். அந்த 8 அவதாரத்துல மணிகண்டனா சுவாமி அவதாரம் பண்ணி மகிஷிய சம்ஹாரம் பண்ணி சபரிமலையில போய் உட்கார்ந்த சரித்திரம் தான் எல்லாருக்கும் தெரியுது. பாக்கி சரித்திரங்கள் அவ்வளவா தெரியல. அப்போ விஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவியோட ஆதிமூல புருஷனா இருக்கார் வைகுண்டத்துல. அவர் பல விதமான அவதாரங்கள் எடுக்கிறார். ராமாவதாரத்துல ஏகபத்னி விரதனா இருக்கார். கிருஷ்ணாவதாரத்துல ஷோடசஸ்திரீ சஹசிரேஷாய நமஹான்னு சொல்லும்படி 16,008 வட்ட மகிழ்ச்சியோட இருக்கார். அவரே வாமனாவதாரத்துல பிரம்மச்சாரியா இருக்கார். அதுபோலதான் பகவான் சாஸ்தாவும் ஆதிமூல சுரூபமா காந்தமலையில் இருக்கும்போது பூர்ணாபுஷ்கலா சமேதனா இருக்கார். இந்த பூர்ணாபுஷ்கலா இருக்கிற சமேதனா இருக்கிற அந்த சுவாமி 8 விதமான அவதாரங்கள் எடுக்கிறார். அந்த 8 விதமான அவதாரங்கள்ல கடைசி அவதாரம் தர்மசாஸ்தா. அதான் நம்ம விசேஷமா பாடுறோம். ஏன்னா பகவானுடைய சாஸ்தாவுடைய பிரபாவம் அப்படிங்கிறது உலகம் பூராவும் வியாபிச்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதா இருக்கு. ஹரிசம்போச புத்திரச்ச பூஜைஷா புவி துர்லபா. எவன் ஹரிக்கும் சம்புவுக்கும் புத்திரனாக இருக்கிற அந்த சுவாமியை பூஜை பண்றானோ அது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்ல. எவன் புண்ணியம் பண்ணியிருக்கானோ அவனுக்கு தான் கிடைக்கிறது அப்படின்னு சாட்சாத் பரமேஸ்வரனே சொல்றாரு. அதனால அந்த பகவான் பேர்ல சாஸ்தா பேர்ல நமக்கு பக்தி உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு பூர்வத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம ஏதோ மண்டல காலத்தை மட்டும்தான் சுவாமியை ஸ்மரிக்கணும், மண்டல காலத்தை மட்டும்தான் சுவாமி பத்தி நினைச்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் 365 நாளும் பகவானை ஸ்மரிக்கணும். நம்ம சுவாமி சரணம் அப்படின்னு சொன்னாலே நம்ம போன் எடுத்தா சுவாமி சரணம் தான் சொல்லுவோம். நம்ம சுவாமி சரணம் சொன்னா அந்த பக்கத்துல இருந்து போன்ல பேசுறவா என்ன சொல்லுவா, மாலை விட்டு இருக்கலா அப்படிங்கிறான். அடுத்த நிமிஷம் திருப்பி வாயில சுவாமி சரணம்னு வரமாட்டேங்கிறது. நம்ம சுவாமி சரணம் சொன்னா கூட ஹலோ ஹலோன்னு தான் சொல்றான். சுவாமி பக்தர்கள் எல்லாருக்குமே குட் மார்னிங் கிடையாது, குட் ஆஃப்டர்நூன் கிடையாது, தேங்க்யூ கிடையாது, சாரி கிடையாது. எல்லாமே சுவாமி சரணம் தான். பேச்ச ஆரம்பிக்கும் போது சுவாமி சரணம் ஆரம்பிப்போம், முடிக்கும் போது சரணம் ஐயப்பான்னு முடிப்போம். மறுபடியும் பகவானுடைய அந்த நாமா மட்டும்தான் வாயில வரணும். இது நம்ம சொல்றதுக்காக மட்டும் இல்ல, கேட்கிறவாளும் அதை திருப்பி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அவ்வளவு சுலபத்துல வாயில வரமாட்டேங்கிறது. பதில் சொல்லும் போதெல்லாம் டாடா பை பை தான் சொல்றான், சுவாமி சரணம் சொல்ல மாட்டேங்கிறான். போன் எடுத்தா நம்ம சுவாமி சரணம் சொன்னாலும் ஹலோன்னு தான் சொல்றான். அப்ப பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த வாக்கு எவன் புண்ணியம் பண்ணி இருக்கானோ அவனுக்கு தான் ஹரிஹர புத்திரனை ஸ்மரிக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது அவ்வளவு சத்தியமான ஒரு விஷயம். ஏதோ நம்முடைய தென் தமிழ்நாட்டிலையும் கேரளத்திலையும் மட்டும்தான் சாஸ்தாவுடைய வழிபாடு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். உலகம் பூராவும் வியாபிச்சிருக்கக்கூடிய தன்மை கொண்டதாக பகவானுடைய வழிபாடு இருக்கு. அப்போ இந்த 8 அவதாரங்கள் உண்டு, 8 ஸ்வரூபங்கள் உண்டுன்னு நம்ம பாடும்போது 8 விதமான அவதாரங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் என்னது, அதான் நான் சொல்ல போறது இல்லை இன்னைக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும். மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்கிறார். அந்த மோகினி அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய சக்தியும் பரமேஸ்வரனுடைய சக்தியும் சங்கமமாகி அதுல பகவான் அவதாரம் பண்றார். அப்படி அவதாரமான அந்த சுவாமியை பம்ப கரையில குழந்தையா மாறி கொண்டு வந்து விட்டுடுறான். அந்த குழந்தைய ராஜசேகர பாண்டியன் எடுத்து வளர்க்கிறான். அந்த மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வந்து மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணி சபரிமலையில போய் உட்கார்ந்தார். இந்த கதை நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம். ஆனா இதுக்கு முன்னாடி உள்ள பூர்வ சரித்திரங்கள் நிறைய இருக்கு. இது ஒரு அவதாரம், பகவானுடைய ஒரு அவதாரம். ஆதிசாஸ்தாவா இருக்கக்கூடிய அந்த சுவாமி பாலசாஸ்தா, காலசாஸ்தா, சம்மோகன சாஸ்தா, வித்யா சாஸ்தா, புவன சாஸ்தா, கிராத சாஸ்தா, தர்மசாஸ்தா, இப்படி பலவிதமான அவதாரங்கள் எடுக்கிறார். அதான் 8 அவதாரங்கள் உண்டு, 8 ஸ்வரூபங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதோட ஆதிசாஸ்தான்னு சொல்லக்கூடியவர் கல்யாண சாஸ்தாவாகவும், ஆரிய சாஸ்தான்னு சொல்லக்கூடியவர் பகவானுக்கு இன்னொரு பத்னி இருக்கா பிரபாவதின்னு, அவளோட கூடியும். இப்படி பலவிதமான ஸ்வரூபங்கள் பகவானுக்கு புராணங்கள்ல ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது. அப்படி மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவுக்கும் பரமேஸ்வரனுக்கும் புத்திரனாக ஜனிச்ச அந்த சுவாமி பலவிதமான அவதாரங்கள் எடுத்து தனக்குன்னு ஒரு லோகத்தை உண்டாக்கி
அந்த லோகத்துல பூர்ணா புஷ்கலா சமேதனாக உட்கார்ந்து அருளாட்சி பண்ணிட்டு இருக்க. மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மறுபடியும் பூலோகத்துக்கு வரும்போது ஒரு குழந்தையா வரார், அவ்வளவுதான். அதுதான் அதில் உள்ள நுட்பம். இப்ப மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுக்கும் போது மறுபடியும் குழந்தையா எப்படி மாறி வந்தாரோ அது போல மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்றதுக்காக மணிகண்டனாக வரும்போது மறுபடியும் சுவாமி குழந்தையா மாறி வரார், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி இவ்வளவு அவதார விசேஷங்கள் சாஸ்தாவுக்கு உண்டு. நம்முடைய பாரத பூமியில ஒரு காலத்துல உலகம் பூராவுமே சாஸ்தாவுடைய வழிபாடு இருந்தது அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ விதமான அத்தாட்சி நமக்கு கிடைக்கிறது. ஆனா அது அப்படியே பல காலகட்டங்கள்ல வேற வேற விதமான காரணங்களால அந்த வழிபாட்டு முறைகள் மாறி போயிடுது. குஜராத் பகுதிகளில் ரைவதகிரி அப்படின்னு ஒரு மலை இருக்கு. இந்த ரைவதகிரி பகவான் சாஸ்தா நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. விந்திய நித்தியம் வசதி துர்கா சஹ்யே மகா கணபதி ரைவதேது மகாசாஸ்தா அப்படிங்கிற ரைவத பர்வதத்துல பகவான் சாஸ்தா இருக்கார் அப்படின்னு. ரைவதாஜல சிருங்காகிர மத்தியஸ்தாய நமோ நமஹா அப்படின்னு சாஸ்தாவை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்துதியும் இருக்கு. அதே போல பெங்கால் தேசங்கள்ல சாஸ்தாவுடைய வழிபாடு இருந்திருக்கு. ஏதோ நம்ம தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் மட்டும்தான் இல்லாமல் பாரத பூமி பூராவும் உலகம் பூராவும் பகவானுடைய வழிபாடு இருந்தது. இன்னைக்கு அதை சுருங்கி தென்னாட்டுல மட்டும் ஆயிடுத்து. நம்முடைய பாரத பூமியில அதுலயும் குறிப்பா அவர் பேரை பார்த்த நெல்லையப்ப சுப்பிரமணியன் இருந்தது. அவர் என்கிட்ட பேசினார் அன்னைக்கு. நெல்லையப்பர் அப்படின்னு சொன்னாலே திருநெல்வேலி ஜில்லா தான் ஞாபகம் வரும். திருநெல்வேலி ஜில்லால என்ன விசேஷம் அப்படின்னா அங்க அநேக விதமான சாஸ்தா கோவில்கள். நம்ம எப்படி முக்குக்கு முக்கு நம்ம ஊர்ல எல்லாம் விநாயகர் கோவில் இருக்குமோ அது போல கணபதி கோவில் இருக்கிறது மாதிரி சாஸ்தாவுடைய கோவில் திருநெல்வேலி ஜில்லால பூரா எல்லா பக்கமும் இருக்கும். நிறைய பேருக்கு 90% பேருக்கு சாஸ்தா தான் குலதெய்வமாகவும் இருக்கும். அங்க எல்லாம் குடும்பம் வரைக்கும் சுவாமி பூர்ணா புஷ்கலா சமேதனம் காட்சி கொடுக்கிறார். அதுதான் பகவானுடைய மூலஸ்வரூபம். அந்த சுவாமி தான் பூலோகத்துக்கு மகிஷி சம்ஹாரத்துக்காக வரும்போது மணிகண்டனாக அவதாரம் பண்றார். அப்ப ஆதியில மகாவிஷ்ணுடைய புத்திரனா சிவனுடைய புத்திரனா சுவாமி அவதாரம் பண்ணியிருக்காரு. அந்த சரித்திரம் அதுல இருந்து பகவான் பலவிதமான அவதாரங்கள் எடுத்திருக்கக்கூடிய சரித்திரங்களை இன்னைக்கு எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு சரித்திரங்களை நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஹரிஹரபுத்திரனா சுவாமி அவதாரம் பண்ண அந்த சரித்திரத்துக்கு ஒரு பூர்வ கதை இருக்கு. அந்த பூர்வ கதையில இருந்து ஆரம்பிக்கும். ஒரு சமயம் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர்கள் எல்லோரும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியா இருக்கக்கூடிய அந்த அம்பிகை ஆதிபராசக்தியை லலிதா மகாதபுர சுந்தரி அம்பாளை நோக்கி தபசு பண்றாங்க. அம்பாள் இவாளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவளாக லலிதா சஹஸ்ரநாமத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லலிதா சஹஸ்ரநாமத்துடைய தொடக்கத்துல என்ன சொல்லுவா, பூர்வ பாகத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் பூரா ஏகப்பட்ட அண்டங்கள் இருக்கு. அந்த அண்ட வெளியில இருக்கக்கூடிய அத்தனை தேவதைகளும் ஒரு நாளைக்கு அம்பாளை தரிசனம் பண்ண வந்தா அப்படின்னு ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா கோடி பிரம்மா கோடி சரஸ்வதியோட கோடி லட்சுமியோட கோடி விஷ்ணு கோடி கௌரியோடு கோடி ருத்ரன் இவா எல்லாரும் அம்பாளை தரிசனம் பண்ண வந்தா அப்படின்னு சொல்லி லலிதா சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறது. அப்படி ஒவ்வொரு அண்டத்துக்கும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள் உண்டு. இவ எல்லாத்துக்கும் ஆதிசக்தியா இருக்கக்கூடியவள் அந்த அம்பிகை. சகுங்கும விலேபனாம் வலியுதும்பி கஸ்தூரிகாம் சமந்த அசிதேக்ஷணாம் சஜரஜாப பாஷாங்குஷாம் அசேஷஜன மோகினிம் அருணமால்ய பூஷாம்பராம் ஜபா குசும பாசுராம் ஜபவித உஸ்மரே தம்பிகாம்னு சொல்லும்படி அந்த அம்பிகை இவ எல்லாருக்கும் ஆதிசக்தியா இருக்கா. அந்த அம்பாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பராத்பரையாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளை நோக்கி இவாள்லாம் தபஸ் பண்றான். அந்த தபஸுடைய பயனா ஒரு நாளைக்கு அம்பிகையுடைய தரிசனம் இந்த பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர்களுக்கு கிடைக்கிறது. பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர்களுக்கு அம்பாவோட தரிசனம் கிடைச்ச உடனே ஆனந்தமா அம்பாளை கண்குளிர தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி அம்பிகையுடைய தரிசனத்துல அவள் லயிச்சிருக்கும் போது தேவதாமூர்த்திகள் அப்படிங்கிற காரணத்தினால அவளுக்கு விசேஷமான ஒரு தரிசனம் கிடைக்கிறது. என்ன தரிசனம் அப்படின்னா அம்பிகையுடைய ஹிருதய கமலத்துக்குள்ள ஒரு ஜோதி அவளுக்கு தரிசனமாகும். உடனே அம்பிகை இடத்துல கேட்கிறா, அம்மா உன்னுடைய
ஹிருதயத்துக்குள்ள ஒரு சக்தி புலப்படுறதே, அது என்னது, அது என்ன நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அம்பாள் சொன்னாலாம், மறுபடியும் தபசு பண்ணுங்க, மறுபடியும் தபசு பண்ணுங்க, அந்த சக்தி என்னதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு. ஏன்னா தவம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மதிப்பு இருக்காது. கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் கிடைச்சாதான் அதுக்கு மரியாதை. கஷ்டப்படாமல் கிடைச்சிட்டா அதுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். நாம போன தலைமுறையில நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கிற காலத்துல ஒரு பேனா வாங்குறது கஷ்டம். கிளாஸ் எல்லாரும் இந்த ஹீரோ பேனான்னு வச்சுட்டு இருப்பா, இங்கு பென். அந்த ஹீரோ பென் வேணும்னா அப்பாட்ட போய் கெஞ்சணும், அப்பா ஒரு ஹீரோ பென் வாங்கணும்பா, எல்லாரும் வச்சுட்டு இருக்கா, எனக்கும் போகணும் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவார், நீ முதல் 5 ரேங்குக்குள்ள வாங்கு, உனக்கு நான் பேனா வாங்கி தரேன் அப்படின்னு. ஒரு சைக்கிள் வேணும்னு போய் கேட்டா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க, சைக்கிள் வாங்கி தரேன் அப்படிம்பார். நம்மளும் உடனே கஷ்டப்பட்டு படிச்சு எப்படியாவது அந்த முதல் 5 ரேங்குக்குள்ள வந்துடணும்னு வந்து டீச்சர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி 1 மார்க் வாங்கி, கிரேஸ் மார்க் வாங்கி, அப்புறம் அந்த ரேங்குக்குள்ள வந்து அப்பாட்ட போய் ப்ராக்ரஸ் கார்டை காட்டி அந்த பேனாவை வாங்கும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் மனசுக்குள்ள. எப்படியாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி இந்த சைக்கிளை வாங்கும்போது அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கின ஒரு சமாச்சாரம். அந்த பேனாக்கு விலை மதிப்பே கிடையாது இன்னைக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளை பாருங்க, 1 லட்சம் ரூபா கொடுத்து நீங்க ஐபோன் வாங்கி கொடுத்தா கூட, அப்பா இதுல கேமே வரலப்பா, இது வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போட்டு போறான் போன. இப்ப ஏன்னா கஷ்டப்படாமல் ரொம்ப சுலபமா குழந்தைகளுக்கு கிடைச்சுடுறது, ரொம்ப கஷ்டப்படாமல் கிடைக்கிறதுனால அதுக்கு மதிப்பு தெரியறது இல்லை. அதுதான் போன தலைமுறைக்கும் கஷ்டப்பட்டு கிடைக்கிறதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப அம்பிகை என்ன சொல்றாளாம், கஷ்டப்படாமல் கிடைக்காது, அதனால நீங்க தபசு பண்ணுங்க, தபசுடைய பயனா உங்களுக்கு இந்த தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு. அப்படி மறுபடியும் 3 பேரும் தபசு பண்ணின உடனே கொடானு ஓடி காலம் தபஸ் பண்றா. அப்படி தபஸ் பண்ணின உடனே அம்பாள் மறுபடியும் முன்னாடி பிரத்யட்சம் ஆகிறா. இந்த சக்தி என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலே இதுதான் என்னுடைய சக்தின்னு சொல்லி ஒரு 1,00,000 கோடி இதழ்கள் கொண்ட ஒரு தாமரப்பூ எடுத்து வெளியில வைக்கிறாளாம். அந்த தாமரப்பூக்கு நடுவில் ஒரு ஜோதி தெரிகிறது. இது என்னுடைய ஆத்மசக்தி, என்னுடைய மானச புத்திரன் இவன் தான். அதனாலதான் என்னோட ஹிருதயத்துக்குள்ள இவரை நான் வச்சு காப்பாத்திட்டு இருக்கேன். இவருக்கு நான் வச்சிருக்கிற பேரு ஹிருதயாரவிந்த வாசி அப்படின்னு பேரு. அந்த ஹிருதயாரவிந்த வாசியாக இருக்கக்கூடிய இந்த சக்தியுடைய ஆக்னியின்படிதான் இந்த மொத்த பிரபஞ்சமும் இயங்கிறது. காலாகாலத்துக்கு மழை பெய்யணும், கடல் எல்லாம் தாண்டி வராம இருக்கணும், கார்த்தால பகல் வரணும், ராத்திரி இரவு பகல் நேரம் உண்டாகணும், அமாவாசைல இருந்து பௌர்ணமி வரணும், பௌர்ணமில இருந்து அமாவாசை வரணும். இப்படி இத்தனையும் கால கணக்கு நம்ம நடந்துட்டு இருக்கே. இதெல்லாம் யாரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்கா? கடலுக்கு யாரா பார்டர் லைன் வரைஞ்சு வச்சிருக்காளா, இதை தாண்டி வரக்கூடாது, இது வரைக்கும் தான் அலை அடிக்கிறான், அதுக்கு மேல வரக்கூடாது அப்படின்னு. ஒரே ஒரு நாளைக்கு தாண்டி வந்தது சுனாமின்னு வந்து அது ஆட்டி வச்சுடுத்து மொத்த உலகத்தையும். அப்போ 375 நாள் வராமல் இருக்கிறதுக்கு யாரு இதுக்கு ரூல் போட்டு வச்சிருக்கா அப்படின்னா இவன் தான் போட்டு வச்சிருக்கான் அப்படின்னாலாம் நம்பிக்கை. இந்த சக்தியினுடைய ஆக்னியினாலதான் மொத்த பிரபஞ்சமும் இயங்கிறது. மொத்த உலகமும் மொத்த புவனமும் இவனுடைய ஆக்னியினாலதான் இருக்கு. அஷ்டதிக் பாலகரும் இவனுடைய ஆக்னியினாலதான் உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கா. சூரியன் இவனுடைய ஆக்னியினால்தான் உதிச்சு மறையறான். அக்னி இவனுடைய ஆக்னியினால்தான் ஜுவாலையை கொடுத்துட்டு இருக்கா. இப்படி பிரம்ம விஷ்ணு ருத்ரரான நீங்களே கூட இவனுடைய ஆக்னியினால்தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் அத்தனை பேருக்கும் தன்னுடைய ஆக்னியினால நடத்தக்கூடிய சக்தி அப்படிங்கிறதுனால்தான் என்னுடைய ஹிருதய கமலத்துக்குள்ள இவனை நான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் சொன்னான். இப்படி தன்னுடைய ஆக்னியினால் மொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கிற காரணத்தினால இவனுக்கு மகா சாஸ்தா அப்படின்னு பேரு அப்படின்னு தேவி சொன்னாலும். சாஸ்தா அப்படின்னா ஆக்னியை கொடுக்கிறவன், கட்டளை இடுறவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி தன்னுடைய ஆக்னியினால மொத்த உலகத்தையும் இயக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி தேவி சொன்ன உடனே பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் 3 பேரும் மும்மூர்த்திகளும் அப்படியே பிரமிச்சு போயிட்டாலும். இப்படி ஒரு மகத்தான ஒரு பராக்கிரமம் கொண்ட ஒரு சக்தியா, இப்பேற்பட்ட ஒரு சக்தியா அப்படின்னு சொல்லி, அந்த சக்தி எப்பேற்பட்ட ஒரு தன்மை கொண்டதா இருக்கு, நம்முடைய வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த சுவாமி, அப்பேற்பட்ட அந்த ஒரு மூர்த்தி எவ்வளவு பராக்கிரமம் கொண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஏக காலத்துல மனசுக்குள்ள ஆசை வரதான். இப்பேற்பட்ட பராக்கிரமம் கொண்ட இந்த சுவாமி நமக்கு குழந்தையா வந்தா எப்படி இருக்கும், நமக்கு புத்திரனா வந்தா எப்படி இருக்கும்
அப்படின்னு அவ 2 பேருக்கும் மனசுக்குள்ள ஆசை வரதான். நமக்கு வரும் இல்லையா? எங்கேயாவது போவோம், ஒரு கல்யாணத்துக்கு போவோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம், அங்க பார்த்தா ஒரு குழந்தைய பார்க்கணும், பார்த்தாலே ரொம்ப சமத்தா தேஜஸ்வியா இருக்கும். நம்ம சொல்லுவோம், இந்த குழந்தைய பார்த்தாலே எவ்வளவு சமத்தா இருக்கான், எவ்வளவு டிசிப்ளின்டா இருக்கான், எவ்வளவு தேஜஸ்வியா இருக்கான். குழந்தைன்னா இப்படி இருக்கணும். நம்ம ஆத்துல இருக்க நேரா கிஷ்கிந்தால இருந்து வந்த மாதிரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது போல தெய்வங்களா இருக்கக்கூடிய, தேவதைகளா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுவுக்குமே அப்படி ஒரு எண்ணம் வந்துதான். இந்த குழந்தை நமக்கு புத்திரனா வந்தா இப்படி இருக்குங்கிற ஆசை வந்த உடனே அம்பிகையின் இடத்துல என்ன கேட்டாலும் அம்பாள் கொடுத்துருவோம். அம்பாளுடைய சன்னிதானத்துல மனசுக்குள்ள நினைச்சா போதும். வாஞ்சிதார்த்த பிரதாயினி, நம்ம ஆசைப்படுறதையெல்லாம் கொடுக்கக்கூடியவளவு. அதனால அம்பாள் சொல்றாளாம், நீங்க விசேஷமான தபஸ் பண்ணி அந்த தபஸுடைய பயனால உங்களுக்கு இந்த தரிசனம் கிடைச்சது. அப்படி கிடைச்ச தரிசனத்துல நீங்க 2 பேரும் ஏக காலத்துல இவன் நமக்கு குழந்தையா வரமாட்டானா அப்படின்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய சன்னிதானத்துல யாரோட ஆசையும் நிராசை ஆகாது, ததாஸ்து அப்படியே ஆகட்டும். நீங்க என்ன ஆசைப்பட்டேளோ அதன்படி இந்த என்னுடைய ஆத்மசக்தியா என்னுடைய மானசபுத்திரனா இருக்கிறவன் உங்களுக்கு குழந்தையா வந்து பிறப்பார் அப்படின்னு சொல்லி அம்பாள் வரம் கொடுத்தாலும். அப்படி அம்பிகை வரம் கொடுத்த காரணத்தினால்தான் ரூபம் இல்லாமல் ஜோதி ஸ்வரூபனாக வாக்குக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டு மனோவாஜாம கோச்சரமாக இருக்கக்கூடிய அந்த சுவாமி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு ஹரிஹர புத்திரனா, ஹரிக்கும் ஹரனுக்கும் புத்திரனா வந்து பின்னால பிறக்கிறார். அப்படி மோகினி அவதாரம் மகாவிஷ்ணு எடுத்த போது அதை ஒரு காரணமாக்கி அந்த காரணத்தை முன்னாடி வச்சுட்டு பரமேஸ்வரனுடைய சக்தியும் மகாவிஷ்ணுடைய சக்தியும் சங்கமமாகும்படி செய்து அந்த சக்தியின் சங்கமத்திலிருந்து அயோனிஜனா கர்ப்பவாசம் பண்ணாமல் தானே சுயம்புவாக பகவான் சாஸ்தா அவதாரம் பண்ணினாராம். இவர்தான் ஆதி சாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானுடைய மகாசாஸ்தான்னு சொல்லக்கூடிய சுரூபம். இப்படிதான் பகவானுடைய உத்பவம் உண்டாச்சு. இது வந்து பகவானுடைய தோற்றம் கிடையாது. தோற்றம் நமக்கு தான், மனுஷனுக்கு தான் தோற்றமும் மறைவும். பகவானுக்கு தோற்றமும் இல்லை, மறைவும் இல்லை. என்ன நீக்கும் சாஸ்வதமா இருக்கக்கூடியவனும். ஏற்கனவே அம்பிகையுடைய ஹிருதயானந்தவாசியாக இருந்தவன் இந்த ஹரிஹர சங்கமத்தை காரணமாக்கிட்டு நமக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியும்படியா பகவான் வெளிப்பட்டான், மேனிஃபெஸ்ட் ஆனான். அவ்வளவுதான். நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கூல்ல பாடம் படிக்கிறது தானே. ஆரம்ப காலகட்டத்துல படிக்கும் போது என்ன படிப்போம் அப்படின்னா, சூரியன் கார்த்தால 6 மணிக்கு உதிச்சு சாயந்தரம் 6 மணிக்கு மறையும் அப்படின்னு படிப்போம். அப்புறம் நாளாக 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 பெரிய கிளாஸ் வரும்போதுதான் நமக்கு என்ன தெரிகிறது, சூரியன் உதிக்கிறதும் இல்லை மறையறதும் இல்லை, நம்ம தான் சுத்தின்னு இருக்கோம், பூமி தான் சுத்தின்னு இருக்கு. அதனால சூரியன் உதிக்கிற மாதிரியும் மறையற மாதிரியும் தெரியறது அப்படின்னு. அது போலதான் பகவான் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் புத்திரனாக பிறந்த மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா பகவான் இங்கேயேதான் சாஸ்வதமா என்னன்னைக்கும் இருக்கான். அவன் நித்யானந்த மூர்த்தி, நிராகார மூர்த்தி, சாஸ்வதமான மூர்த்தி. அவன் என்னன்னைக்கும் சாஸ்வதமா இருக்கான். சூரியன் எப்படி ஒரே இடத்துல இருக்கிற சூரியன் நமக்கு காத்தால 6 மணிக்கு உதிக்கிற மாதிரி தெரியற மாதிரி சாஸ்வதமா இருக்கிற மூர்த்தி இந்த ஹரிஹர சங்கமத்துல உத்பவமான மாதிரி நமக்கு தெரியுது. அவ்வளவுதான். சட்டை சின்னதா போயிடுது அப்படின்னு சொல்லுவோம். சட்டை சின்னதா போகாது. ஏன் சார் இவ்வளவு டைட்டா போட்டு இருக்கேன் அப்படின்னா, சட்டை சின்னதா போயிடுது. சட்டை சின்னதா போல நம்ம தான் வளர்ந்துருக்கோம். கால என்ன அடிபட்டு இருக்கு, இல்ல கல் இடிச்சுடுது. கல்லு வந்து எங்க இப்போ ஒரு ஆளை சொல்லுவோமே, ஒரு ராமன் ஒருத்தனை வச்சுப்போம். அவர் எங்க இருக்காருன்னு தேடி வந்து ராமன் எங்க இருக்காருன்னு தேடி அவர் கால எங்கன்னு பார்த்து கல்லு வந்து இடிச்சுதா? கல்லு வந்து நம்மளை இடிக்கல, நம்ம தான் போய் கல் இடிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம சொல்றது என்ன, கல் இடிச்சுடுத்து அப்படிங்கிறோம். சட்டை சின்னதாகல, கல்லு இடிக்கல, சூரியன் உதிக்கல. ஆனா நம்ம சொல்றது அப்படி சொல்வது போல, அதே போல பகவான் சாஸ்வதமா இருக்கக்கூடிய அந்த சுவாமி, அம்பிகையுடைய ஹிருதயாரவிந்தத்துக்குள்ள இருந்த அந்த சுவாமி ஹரிஹர புத்திரனா ஆவிர்பவித்தார். அப்படி பிறந்த உடனே தேவர்கள் எல்லாம் வந்து சுவாமிய ஆராதனை பண்றா, முனிவர்கள் எல்லாம் வந்து சுவாமிய பூஜை பண்றா. இப்ப பிரம்மாவுக்கு ரொம்ப மனசுக்கு ஏமாற்றம் ஆயிடுது. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நம்ம தவற விட்டுட்டோம். இந்த மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனும் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டு அந்த சுவாமிக்கு
அப்பா அம்மாவா மாதா பிதாவா இருக்கக்கூடிய பாக்கியம் அவளுக்கு கிடைச்சுட்டே. சகல புவன மாதா மாதவோ எஸ்ய மாதா மகித மதன ஹந்தா ஏன தன்யாத்ம ஜென்மா நிகில புவன ரக்ஷா தீட்சித பூவிலாசைஹி பிரதிசது மம நித்தியம் பூதநாதோ விபூதிம்னு சொல்லும்படி சகல புவன மாதா மாதவோ எஸ்ய மாதா. மாதவன் அம்மாவா இருக்கான். மகித மதன ஹந்தா ஏன தன்யாத்ம ஜென்மா மதனை மன்மதனை எரிச்சிருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அப்பா. சாட்சாத் விஷ்ணு ஸ்வயம் மாதா பிதாயஸ்ய மகேஸ்வரஹா தம் வந்தே சர்வபூதேஷம் சாஸ்தாரம் கருணாநிதினு சொல்றோம். அப்பேற்பட்ட பாக்கியம் அவ 2 பேருக்கும் கிடைச்சுட்டே, எனக்கு கிடைக்காம போயிடுத்தேன்னு சொல்லி அம்பாள்கிட்ட சொல்றாள். அம்பிகை தான் சொல்றா, நீ கேட்டா கிடைக்கும், என்ன கேட்கிறளோ அது கிடைக்கும். அவ 2 பேரும் கேட்டா கிடைக்கல, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. நானே இந்த குழந்தைக்கு ஆச்சாரியனா இருந்து எல்லாம் பண்ணி வைக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்னு கேட்ட உடனே அதன்படி பகவான் அவதாரமான உடனே ஆனந்த புலகிதமாய் வாணியும் பிரம்மாவும் அருகினில் ஓடி வந்து அம்புஜ கையினால் இன்பமுடன் எடுத்து அன்புடன் மடியில் வைத்து தேரிலும் முளை பாரிலும் சென்று ஒரு மனமதாய் தினமொரு வளர்த்தி வளர செய்வதோர் ஜாத கர்ம நாமகரணங்களும் சிறப்புடன் செய்து வைத்து வானவர்கள் மேய்க்கவே சௌளமும் உபநயனமும் வாய்ப்புடன் செய்து வைத்து ஆனதொரு வித்தியர்கள் 64 கலையும் அடவுடன் சொல்லி வைத்து மங்கையர்கள் இங்கிதம் அறிந்து அவர்கள் மாலையிட மனமுடன் வேள்வி செய்து அம்புவீர் ஈரேழ் உலகிற்கும் அதிபனே அருள் பெற்ற மணிகண்டனே அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்தாபதியில வரவுபாடு பாடும்போது பாடக்கூடிய விருத்தம் இது. பகவான் அவதாரமான உடனே பிரம்மா வந்து பண்ணி வைக்கிறார். ஆனந்த புலகிதமாய் வாணியும் பிரம்மாவும் அருகினில் ஓடி வந்து அம்புஜ கையினால் இன்பமுடன் எடுத்து அன்புடன் மடியில் வைத்து தேனிலும் முளைப்பாலிலும் சென்றும் ஒரு மனமதாய் தினமொரு வளர்த்தி வளர செய்வதோர் ஜாத கர்ம நாமகரணங்களும். பகவானுக்கு ஜாத கர்மாவும் நாமகரணமும் பண்றாளாம். பகவான் அவதாரமான உடனே தேவர்கள் எல்லாம் வந்து ஸ்துதி பண்றவரா. பிரம்மா அங்க தான் ஆச்சாரியனாக இருந்து சுவாமிக்கு எல்லாம் பண்ணணும்னு கேட்ட அந்த ஒரு காரணத்துக்காக தானே வந்து அந்த குழந்தைய கையில எடுத்து குழந்தைக்கு ஜாதகம் குறிக்கிறாள். பகவானுடைய ஜாதகம் சத்குருவும் 7 நிற்க பௌமனும் சேர்ந்து நிற்க 3 அர்க்க சுக்கிர சௌமியர்கள் ஒன்றாய் நிற்க பகவானுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு எவ்வளவு அழகா பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா பாருங்க. கீட்டத்தில் பாம்பு இருக்க தேவர்கள் காத்திருக்க 9 சனி இருக்க லாபத்தில் சசி இருக்க உத்தர புதவாரத்தில் உயர்ந்த துலாலக்னத்தில் உலகத்தை காக்க வந்த வீரமணி கண்டா சரணம் சரணம் சொல்லும்படி பகவானுடைய ஜாதகர்மா. ஏன்னா இதெல்லாம் பகவானுக்கு எதுக்கு பண்ணணும் அப்படின்னா மனுஷியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு நடத்தி காட்டுறார் சுவாமி. குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் கணிக்கணும், ஜாதகம் கணிக்கணும், அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணிடுவோம்னா பல நேரங்கள்ல பிறந்த குழந்தைக்கு பலன் கேட்க ஆரம்பிச்சிருவோம். குழந்தை எப்படி இருப்பான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுவோம் அப்படின்பா. அப்பெல்லாம் பலன் பார்க்கப்படாது குழந்தைகளுக்கு. குழந்தைகள் பிறந்த உடனே இந்த நேரத்தை வச்சு ஜாதகத்தை கணிச்சு வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஜாதகர்மாக்கு அப்புறம் நாமகரணம். புண்ணியாவாசனம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நாமகரணம் நம்ம பண்ணிக்கிறோமே, நம்ம குழந்தைகளுக்கு பண்றோமே, அது போல பகவானுக்கு நாமகரணம் பண்ணார். பிரம்மாவே வந்து நாமகரணம் பண்ணி வைக்கிறார். என்ன நாமகரணம் பண்றாருன்னா பகவானுக்கு விசேஷமா 4 பேர் வைக்கிறார். தர்மசாஸ்தா, ஆரியதாதன், பராயகுப்தன், பூதநாதன், இப்படி 4 பேர் சுவாமிக்கு. தர்மஸ்ய சாசனம் கரோதி இது தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்லி சொல்றோம். எவன் தர்மத்தை ஸ்தாபிப்பானோ, எவன் தர்மத்தை நிலைநிறுத்துவானோ, எவன் தர்ம வழிபடி எல்லாரையும் நடத்துவானோ, எவன் அதர்மிகளையும் தர்ம மார்க்கத்தை திருப்புவானோ அவனுக்கு தர்மசாஸ்தா அப்படின்னு பேரு. அதனால பகவானுக்கு தர்மசாஸ்தா அப்படின்னு முதல் பேர். 2வது பேரு ஆரியதாதன். ஆரியன் அப்படின்னா மரியாதைக்குரியவன் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஊர்லதான் வந்து இந்த ஆரியன் திராவிடியன் தியரி எல்லாம் சொல்லுவான். அதெல்லாம் ஒரு அப்சர்வ் தியரி, அது உண்மையே கிடையாது. இது குக்கப் பண்ணின பொய்யான ஒரு தியரி அது. ஆரியன் அப்படின்னா விசேஷமான மரியாதைக்குரியவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி பாரத பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் ஆரியர்கள் தான். ஏன்னா புண்ணிய பூமி இது.
பாரத வருஷே பரதக்கண்டேன்னு நம்ம சொல்றோமே, அந்த பாரத வருஷம் பரதக்கண்டத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் புண்ணியசாலிகள், ரிஷி பரம்பரையில வந்தவர்கள், அத்தனை பேரும் தெய்வங்கள் நன்வாடி இந்த கர்ம பூமியில இருக்கக்கூடியவர்கள். அதனால அவ எல்லாரும் ஆரியர்கள். அப்பேற்பட்ட அந்த ஆரிய குலத்துக்கே பகவான் ஒரு அப்பா போல, தகப்பன் போல இருந்து சுவாமி அவளுக்கு அனுகிரகம்ன்றதுனால ஆரியதாதன் அப்படின்னு பேரு. ஆரியங்காவூர் ஒரு கஷேத்திரம் சொல்றோமே சுவாமிக்கு, அதனால அங்கேயும் சுவாமிக்கு ஆரியன் அப்படின்னு தான் பேரு. ஸ்மரேத் ஆரியகம் அப்படின்னு பகவானுக்கு தியான ஸ்லோகம் இருக்கு. ஆரியதாதன் இரண்டாவது பேரு. மூணாவது பேரு பராயகுப்தன் அப்படிங்கிறது. பராயகுப்தன் அப்படின்னா, குப்தம் அப்படின்னா ரகசியமானது அப்படின்னு அர்த்தம். பரமான ரகசியங்களை எல்லாம் எவன் தன்னகத்தே கொண்டவனா இருக்கானோ, பகவானுடைய தத்துவங்கள் எல்லாம் பரமான ரகசியங்களை உள்ளடக்கியது. அந்த பரமான ரகசியங்களை தன்னகத்தே கொண்டவனா இருக்கிறதுனால பராய குப்தன் அப்படின்னு சுவாமிக்கு பேரு சாஸ்தாவு. நாலாவது பேரு பூதநாதன் அப்படிங்கிறது. பூதநாதன் அப்படின்னா பேய் பிசாசு பூதம்னு அர்த்தம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமஸ்த ஜீவராசிகளுக்கும் பூதம் அப்படின்னு பேரு. இந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் அதிபதியாக சுவாமி இருக்கிறதுனால அவனுக்கு பூதநாதன் அப்படின்னு விசேஷமான பேர். பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா, அதுல இருந்து அர்த்தம் புரிஞ்சு கொள்ளலாம். சர்வபூத தயாபரான்னு என்ன அர்த்தம்? எல்லா பூதங்களுக்கும் கருணையோட, எல்லா பூதங்கள் இடத்துலயும் கருணையோடு இருக்கான்னு அர்த்தமா? பூதகணங்கள்ட்டையும் பேய் பிசாசத்தையும் கருணையோடு இருக்கான்னு அர்த்தமா? இல்ல, எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் கருணையோட சுவாமி இருக்கான்னு அர்த்தம். சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே துல்லியம் நம்ம. அப்படி 4 விசேஷமான நாமா சுவாமிக்கு சொல்லி பிரம்மா அவருக்கு ஜாதகர்மாவும் நாமகரணமும் பண்றார். ஆனதொரு வித்தியைகள் 64 கலையும் அடவுடன் சொல்லி வைத்து 64 கலைகளையும் சுவாமி படிக்கிறார். அதுக்கு முன்னாடி வானவர்கள் மேய்க்கவே சௌளவும் உபநயனமும் வாய்ப்புடன் செய்து வைத்து தேவர்கள் எல்லாம் போற்றும்படி சுவாமிக்கு சௌளகர்மா. சௌளகர்மான்னு நீ பல பேருக்கு என்னன்னு தெரியல. சௌளகர்மா அப்படிங்கிறது குடுமி கல்யாணம் சொல்லுவோம். நம்முடைய சனாதன தர்மத்துல ஒன்னொன்னுக்கும் சம்ஸ்காரங்கள் உண்டு. இதுல ஒரு சம்ஸ்காரம் முடிஞ்சாதான் அடுத்த சம்ஸ்காரத்துக்கு போக முடியும். 40 சம்ஸ்காரம் ஒருத்தனுக்கு ஆயுசு காலத்துல சொல்லி இருக்கு. அதுல ஒரு தகப்பனார் குழந்தைக்கு பண்ணி வைக்க வேண்டியது கர்ப்பாதானத்துல ஆரம்பிச்சு பும்சுவனம் சீமந்தம், அதுக்கப்புறம் ஜாதகர்மம் நாமகரணம், இதெல்லாம் பண்ணி உபநயனம் வரைக்கும் அவர் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் விவாகத்துல இருந்து அவன் தனக்கான கர்மாவை பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். இது ஒரு மனுஷனும் இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் கடந்து வரணும். இது ஒரு கர்மா முடிச்சாதான் அடுத்ததுக்கு போக முடியும். அதுதான் அந்தந்த காலகட்டத்துல பண்ணணும். அந்தந்த காலகட்டத்துல பண்றதுதான் அது உச்சிதமா இருக்கும். அப்பதான் விசேஷமா இருக்கும். அப்படி நம்ம எல்லாம் பண்ணணுங்கிறதுக்கு சுவாமி வழிகாட்டி கொடுக்குறான். பகவானுக்கு இல்லாம இப்ப உபநயன சம்ஸ்காரமோ ஜாதகர்மாவோ நாமகரணமோ அவனுக்கு என்னத்துக்கு? நம்ம இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு சுவாமி பண்றான். இது எல்லாத்தையும் தனக்கு பண்ணிக்கிறான். சௌளம் பண்ணி உபநயனம் பண்ணி, ஏன்னா அவனே பரபிரம்ம வஸ்து, அவனுக்கு பிரம்மோபதேசம் என்னத்துக்கு? ஆனாலும் சுவாமி பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் 64 கலைகளையும் படிக்கிறான். சுவாமிக்கு அவன் சகலகலா வல்லவன் அவன் தான். அவன் எல்லா வித்தியைக்கும் அதிபதியே சுவாமி தான். ஆனாலும் அவன் படிக்கிறான். அதுக்கப்புறம் மங்கையர்கள் இங்கிதம் அறிந்து அவர்கள் மாலையிட மனமுடன் வேள்வி செய்து கிரமமா விவாக மகோத்சவத்தை சுவாமி நடத்திக்கிறான் அப்படின்னு அர்த்தம். மனமுடன் வேள்வி செய்து அம்புவியில் 7 உலகிற்கும் அதிபனே அருள் பெற்ற மணிகண்டன். அப்படி இருக்கக்கூடிய அந்த சுவாமிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய அந்த பகவானை பரமேஸ்வரன் மகா உஷ்ணுவும் ஆற தழுவி சந்தோஷமாகி பரமேஸ்வரன் தன்னுடைய லோகமான கைலாசத்துக்கு கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் என்னுடைய பிரியமான புத்திரனா நீ இங்கிரு அப்படின்னு சொல்லி தானே குருவாக இருந்து பகவானுக்கு எல்லாம் உபதேசம் பண்றார் பரமேஸ்வரன். அதுக்கப்புறம் பகவானுக்கு விசேஷமான ஒரு லோகத்தை சிருஷ்டி பண்ணி அந்த லோகத்துல அவரை பட்டாபிஷேகம் பண்ணி உட்காந்து வைக்கிறார். அப்படி பட்டாபிஷேகம் பண்ணி உட்காந்து வைக்கும் போது
ராஜ்ய பரணம் அப்படிங்கிறது தம்பதி சமேதனாதான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது விதி. அதனால பகவான் தனக்கு பத்னிகளா 2 பேரை வேணும்னு சங்கல்பம் பண்ணி தனக்குள்ள இருக்கிற சக்தியாக இருக்கிற இச்சா சக்தியையும் கிரியா சக்தியையும் பூலோகத்துக்கு பிறக்கும்படி அனுப்பி வைக்கிறார். இது எப்படி நடக்கிறது அப்படின்னா, சத்தியபூர்ணர் அப்படின்னு சொல்லி ஒரு மகர்ஷி, கஷ்யப மகர்ஷியுடைய புத்திரர். சின்ன வயசுல இருந்தே கஷ்யப மகர்ஷி பண்ணக்கூடிய தபஸையும் பூஜையும் பார்த்து வளர்ந்துன்னு வரதுனால அவருக்கு தனது அப்பா போலவே அவருக்கும் பகவத் பக்தி உண்டாரு. ஏன்னா இந்த பகவத் பக்தி எல்லாம் அனுஷ்டானங்கள் எல்லாம் நம்ம ஆத்துல பண்ணினாதான் அடுத்த தலைமுறைகள் பண்ணும். நம்ம சந்தியாவந்தனமே பண்ணாமல் குழந்தைகள்ட்ட போய் நீ சந்தியாவந்தனம் பண்ணு, சுவாமிக்கு பூஜை பண்ணு, குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னா குழந்தைகள் பண்ணாது. நம்ம காலங்காத்தால எழுந்து மொபைலை பார்த்துன்னு உட்காந்தோம்னா குழந்தைகளும் மொபைலை பார்த்துன்னு உட்காந்துருக்கும். நம்ம காலங்காத்தால எழுந்து பேப்பர் படிச்சிருந்தா குழந்தைகளும் பேப்பர் படிக்கும். நம்ம காலத்தால இருந்து டிவி பார்த்துனா குழந்தைகளும் டிவியை தான் பார்க்கும். நம்ம உட்காந்து சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த குழந்தைகள் பார்க்கும், விளையாடுறதுக்காக சுவாமி ரூமுக்குள்ள வரும், நம்ம மடியில உட்காரும், நம்ம 2 பூ போடும்போது அதுவும் போடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சுவாமி மேல பக்தி உண்டாகும். அப்போ இது சொல்லி கொடுத்து வராது, இது நம்முடைய செயல்னால வரக்கூடிய ஒரு விஷயம். இங்க தன்னுடைய தகப்பனாரான கஷ்யப மகர்ஷி பண்ணக்கூடிய பகவத் பக்தியை பார்த்து சத்தியபூர்ணர்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைக்கும் பகவான் பேர்ல விசேஷமான பக்தி உண்டாது, சாஸ்தா பேர்ல. அப்புறம் அப்பாட்ட போய் சொல்றார், அப்பா நீ எப்படி சுவாமியை ஆராதிக்கிறியோ அது போல நானும் பகவானை ஆராதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்ட உடனே அவர் ரொம்ப பரம சந்தோஷமானார். இப்பதான் என்னுடைய ஜென்மா எடுத்த ஜென்ம சாபல்யம் எனக்கு உண்டாச்சு. ஏன்னா எப்ப என்னுடைய குழந்தை சுவாமிய ஆராதிக்கிறேன்னு சொல்றானோ அப்பதான் என்னுடைய ஜென்ம சாபல்யம் உண்டாச்சு. இதுதான் மகான்களுடைய விசேஷம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அது குழந்தை பஜனைக்கு போறேன், இல்ல சத்சங்கத்துக்கு போறேன், கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம், போருண்டா போய் படிக்கிற வேலையை பாரு, சுவாமியா வந்து பரீட்சை எழுத போறார் அப்படின்னு கேட்போம். தப்பித்தவரை குழந்தைகள் சத்சங்கத்துக்கு போறேன்னு சொன்னாலும் சத்து விஷயங்கள்ல ஈடுபடுறேன்னு சொன்னா கூட நம்ம அதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. துக்காராமும் நாமதேவரும் பக்கத்தாத்துல இருந்தா நன்னா இருக்கு. அதே நம்மாத்து குழந்தைகள் இருந்ததுன்னா ஐயோ எப்ப பார்த்தாலும் சாமி பூதம்னு உட்காந்துருக்கான், இவன் எப்போ வாழ்க்கையில முன்னேற போறான், நம்மளே கவலைப்படுறோம், நம்மளே 4 பேர்த்து சொல்றோம். குழந்தைகள் நன்னா நெத்தி நிறைய விபூதி விட்டுன்னு வந்தா நமக்கு பிடிக்கிறது இல்லை. எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சில பேரை. ஏன்னா நான் பல இடங்கள்ல பாக்குறேன். நான் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போயிருந்தேன், உபன்யாசத்துக்காக போயிருந்த போது அங்க தங்கி இருந்தேன் ஒரு ஆத்துல. அன்னைக்கு வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணமா என்னவோ நடக்கிறது. இவா அந்த ஆத்துல இருக்கிறவா கிளம்பி போனோம். அந்த குழந்தை பாவம் சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு நான் இருக்கேன் என்ன பண்ணித்தான் நிச்சயம் பண்ணுமா எனக்கு தெரியல. சமத்தா உட்காந்து சந்தியாதானம் எல்லாம் பண்ணிது, எல்லாம் பண்ணி முடிச்சு சமிதாதானமும் பண்ணிது. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் நேற்று ரட்சையெல்லாம் இட்டு கல்யாணத்துக்கு கிளம்பணும். அவன் அம்மாட்ட போய் கல்யாணத்துக்கு கிளம்பணும், ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. உடனே அம்மா வந்து பார்த்தா, அப்படி நான் உனக்கு கோட்டு சூட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நீ இப்படி ஆண்டி பண்ணாத மாதிரி வியூ எல்லாம் எடுத்து இருக்கேன். நேரா உள்ள போனா கர்ச்சீஃபை நினைச்சா கிச்சன்ல இருந்து நெத்தியில இருக்கிற விபூதி அழிச்சுட்டு அந்த கோட்டையும் சொட்டியும் மாட்டி எடுத்துட்டு போனான். இப்படி இருந்தால் குழந்தைகளுக்கு எங்கேருந்து சம்ஸ்காரங்கள் வரும்? அப்புறம் நம்ம குழந்தைகள் நம்ம சொன்ன வச்சு கேட்கறது இல்ல, நம்ம சம்ஸ்காரங்கள் இருந்து வெளியில எடுத்து வேற என்னவோ வேண்டாம் பழக்கங்கள்லாம் பழகி எடுத்து நம்ம அப்புறம் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து அவாவா ஆத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரங்கள் என்னவோ, குலத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரங்கள் என்னவோ அதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும், எல்லோரும் சுவாமி நமஸ்காரம் பண்ணணும், ஒன்னா உட்காந்து சுவாமி ஏதாவது ஸ்தோத்திரம் சொல்லணும், ஒரு 5 நிமிஷமாவது சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அத்தனை பேரும் ஆத்துல ஒன்னா உட்காந்து பகவத் நாமாவை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். இதெல்லாம் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால அடுத்த தலைமுறையை நல்ல வழியில கூட்டிட்டு போக முடியும். நமக்கு என்ன வழக்கம் வந்துருத்தோம் அப்படின்னா, எவன் ஒருத்தன் ரொம்ப சுவாமியை பூஜை பண்றானோ அவன் வந்து பாக்கி விஷயங்கள்ல ஷைன் ஆக மாட்டான் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிக்கணும். அப்படி கிடையவே கிடையாது. நம்முடைய தர்மம் அப்படி சொல்லல. நம்முடைய சனாதன தர்மம் ஆதி காலத்திலிருந்து இத்தனை காலம் நம்ம இத்தனை சௌக்கியமா இருக்கோமே,
இவ்வளவு சௌக்கியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து இருக்கோம். இங்க பாருங்க, இப்போ ஒரு மொபைல் போனை வச்சுட்டு இருக்கோம், இவ்வளவுதான் இருக்கு மொத்தமே, ஒரு கையெத்தனை சைஸ். நீங்க புனேல உட்கார்ந்துருக்கேன், பாக்கி நிறைய பேர் உலகத்தோட எல்லா பகுதியிலும் இருக்கா. நான் இங்க கோயம்புத்தூர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். உட்கார்ந்துட்டு உங்கள்ட்ட பேச முடியாது. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கல. ஒரு நம்மளுடைய தாத்தா காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா பல ஆண்கள்ல கரண்டே கிடையாது. கரண்ட்ங்கிறதே பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஏதாவது ஒரு விஷயம் பேசிக்கணும்னா லெட்டர் தான் போடணும். இது மாதிரி உபன்யாசம் எல்லாம் பண்ணணும்னா தொண்டை கழிய கத்தணும், அடி தொண்டையில இருந்து. அன்னைக்கு வசதிகள் ரொம்ப குறைவா இருந்தது. ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, போன் கிடையாது, கரண்டே கிடையாது பல இடங்கள்ல. அவ்வளவு வசதிகள் குறைவா இருந்தது. ஆனா எல்லாருக்கும் நிம்மதி இருந்தது. இன்னைக்கு நமக்கு எல்லா வசதியும் வந்துருக்கு, ஆனா யாருக்குமே நிம்மதி இல்லை. எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னே தெரியாமல் அத்தனை பேரும் ஓடிட்டு இருக்கோம். கார்த்தால இருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாரும் ஏதோ ஒரு வேலையில பிஸிங்கிறோம். ஆனா என்ன சாதிச்சிருக்கோம்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஒரு மனுஷன் ஆரோக்கியமா வாழறதுக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும் அப்படிங்கிறான். இன்னைக்கு எல்லாருமே 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட தூங்குறது இல்லை. தூங்கும் போது தலைமாட்டுல வந்து விளக்கேற்றி வச்ச மாதிரி இந்த மொபைல் தான் உட்காந்துருக்கு. அர்த்தராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு எழுது அரை தூக்கத்துல எழுது மொபைல் நோண்டிட்டு இருக்க, வாட்ஸ்அப்ல தான் மெசேஜ் வந்திருக்காங்க. அப்படி அதை அடிக்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அப்போ அன்னைக்கு இருந்த வசதி வாய்ப்புகள் எதுவுமே அவளுக்கு இல்லை. இன்னைக்கு நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் அவளுக்கு இல்லை. ஆனா அவள் நிம்மதியா இருந்தா, பகவத் பக்தி இருந்தது. அவள்லாம் பண்ணின புண்ணிய விசேஷம். நமக்கு இன்னைக்கு எல்லா சௌக்கியமும் இருக்கு, ஆனா நமக்கு மனசு நிம்மதி வெளியில போயிடுது. அடுத்த தலைமுறையை இதை மாதிரி நம்ம வளர்க்காமல் இது மாதிரி பகவத் பக்தியோட நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கதைக்கு திரும்ப வந்துடுறேன். கஷ்யப மகரிஷி அது ரொம்ப அத மாதிரி சத்தியபூர்ணரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்னுடைய புத்திரன் இப்படி பகவான் மேல பக்தியோடு இருக்கானே அப்படின்னு, இதுதான் என்னுடைய ஜென்ம சாபல்யம். இத்தனை தலைமுறையா இத்தனை ரிஷிகளுடைய பரம்பரையில வந்து நம்ம எல்லாம் ரிஷியுடைய பரம்பரைகள். எல்லாரும் நம்ம சொல்றோம் இந்த கோத்திரம் அப்படிங்கிறோம். அந்த கோத்திரம்னு சொல்லும் போது அந்த ரிஷியுடைய வம்சத்துல நம்ம வந்தவான்னு அர்த்தம். அந்த ரிஷியுடைய அம்சம் நம்ம கிட்டே ஒண்ணு கலந்துருக்கு. அப்ப அவெல்லாம் பண்ணின அளவுக்கு தபஸ் பண்ண முடியாட்டாலும் கொஞ்சமாவது நம்ம பண்ண வேண்டாமா? கஷ்யபர் சொல்றார், இப்பேற்பட்ட ரிஷி பரம்பரையில நீ வந்திருக்க, இப்பதான் என்னுடைய மனசுக்கு சந்தோஷமாச்சு. நீ சந்தோஷமா போய் பகவான ஆராதனை பண்ணு. அந்த சுவாமி சாமானியமான மூர்த்தி கிடையாது. யாருக்கு பூர்வத்துல நிறைய புண்ணியம் இருக்கோ, எவருடைய வம்சமே புண்ணியம் பண்ணி இருக்கோ, அவருக்கு மட்டும்தான் சாஸ்தாவை ஆராதிக்க முடியும். உனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய புத்திரனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவன் தபஸ் பண்ண அனுப்பி வைக்கிறார். சத்தியபூர்ண மகரிஷியும் போய் வனத்துல இருந்து மலை காடுகள்ல இருந்து ஏகாந்தமா வாசம் பண்ணி சாஸ்தாவை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். தன்னுடைய அப்பாவும் தன்னுடைய குருவுமான கஷ்யப மகரிஷி வழிகாட்டினபடி அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்படி தபஸ் பண்ணக்கூடிய காலகட்டத்துல பகவானுடைய தரிசனம் அவருக்கு மனசுக்குள்ள அப்படியே உணர ஆரம்பிக்கிறார். ஏன்னா பகவத் தரிசனம் அப்படிங்கிறது அனுபவம் தான். லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லும் இல்லையா, அந்தர்முக சமாராத்யா பகிர்முக துர்லபா. அந்தர்முகமா சுவாமியை அனுபவிக்க ஆரம்பிக்கணும். அதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மனசு லயிச்சு பூஜையில இருக்கணும், மனசு லயிச்சு தியானம் பண்ணணும், மனசு லயிச்சு ஸ்லோகங்கள் சொல்லணும். நம்ம ஸ்லோகம் சொல்லும் போதே விஸ்வமுஷ்ணு ஷட்காரோ வாசல் யார காலிக்குள்ள அடிக்கிறவாரு பூத பவ்ய பகவத் பிரபு பூதவர் பூத பூத அப்படியே உடனே போன் எடுப்போம். அடுத்தது ஏதோ போன் அடிச்ச உடனே இப்படி இருந்தா அதுக்கு பேரு மனசு லயிக்கிறது கிடையாது. நம்ம பெரிய ரிஷிகள் கிடையாது, எல்லாத்தையும் மறந்து நம்ம மனசு லயிக்க முடியாது. ஆனா அதுக்கு முயற்சி பண்ணணும். கொஞ்சமாவது நம்ம முயற்சி பண்ணினால்தான் பின்னால அது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கை கூட ஆரம்பிக்கும். இங்க சத்தியபூர்ணர் மனசு லயிச்சு பகவான் இடத்துல தியானத்துல இருக்கார். உள்ளுக்குள்ள ஆத்ம தரிசனம் கிடைக்கிறது. அந்த ஆத்ம தரிசனம் தான் பகவத் தரிசனம். அதனாலதான் சபரிமலையில நம்ம என்ன சொல்லுவோம், சுவாமியை கண்டால் மோட்சம் கிட்டும். எப்போ கிட்டும்? இப்போ கிட்டும். எவ்வளே கிட்டும்? இவ்வளே கிட்டும். இவ்வளே கிட்டும் சொல்லிட்டு நம்ம எதுக்கு சபரிமலைக்கு போறோம்? யோசிச்சு பார்க்கணும். இங்கேயே கிடைச்சு கொடுத்து மோட்சம் அப்படின்னா நம்ம சபரிமலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ என்னைக்காவது ஒரு நாள் அந்த அனுபவம் இங்கே நமக்கு கிடைக்கும்.
சுவாமியை கண்டால் எங்க கண்டால் உள்ளுக்குள்ள கண்டால். உள்ளுக்குள்ள நம்ம சுவாமிய பார்க்கணும். அந்தர்முக சமாராத்தியா. அப்படி உள்ளுக்குள்ள பகவான பார்க்கிற அந்த தன்மை என்னைக்கு நமக்கு உண்டாருதோ அன்னைக்கு நம்ம சுவாமியை அனுபவப்பட ஆரம்பிப்போம். சபரிமலை யாத்திரை அதுதான். அந்த ஆத்ம தரிசனம் தான் சபரிமலை யாத்திரை. நம்மளுக்குள்ள நம்மளை பார்க்கிற அந்த ஆத்ம தரிசனம் தான் பொன்னம்பலமேட்டில் நமக்கு தெரியக்கூடிய ஜோதி தரிசனம். அதுதான் உண்மையான சுவாமியை கண்டால் மோட்சம் கிட்டும் அப்படிங்கிறது. இங்க சத்தியபூர்ண மகரிஷி அப்படி தனக்குள்ள சுவாமியை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார், தனக்குள்ள உணர ஆரம்பிக்கிறார். அப்படி உணர ஆரம்பிச்ச உடனே பேச்சு வரல. ஏன்னா அந்த அனுபவத்தை வாயால சொல்ல முடியாது. அந்த அனுபவத்தை நம்ம உணர மட்டும்தான் முடியும். இந்த பிரம்மானந்தம் பிரம்மானுபூதினு சொல்றோமே, அந்த அனுபூதி அப்படிங்கிறது உணர மட்டும்தான் முடியும், யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்றோம், காலத்தால காப்பி குடிச்சா பிரம்மானந்தமா இருக்குங்கிறோம் காப்பிய. நம்ம பிரம்மானந்த டெபினேஷன் காப்பியோட நின்று போயிடுறது. ஆனா உண்மையில பகவத் தரிசனம் அப்படிங்கிறது அவருக்கு ஏற்பட்ட உடனே அந்த ஆனந்தத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, அது 2 கண்ணுல இருந்தும் அப்படியே ஆனந்த கண்ணீர் வெளியில வரதான். அப்படி ஆனந்த கண்ணீர் வெளியில வந்த உடனே நம்மளும் அழுவோம். சன்னிதானத்துல சுவாமியோட பஜனை பாடும்போது அழுவோம், இல்ல பூஜை நடக்கும்போது அழுவோம். நம்மளாம் எனக்கு எதுக்காக அழறோம் அப்படின்னா, நம்மளுடைய கஷ்டத்தையும் நம்மளோட துக்கத்தையும் நினைச்சு அழறோம். நமக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணணுமே அப்படின்னு நினைச்சுட்டு அழறோம். ஆனா அனுபூதினால ஏற்படக்கூடிய அழுகைக்கு ஆனந்த கண்ணீர்னு பேர். 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு கண்ணீர் இந்த பக்கத்துல இருந்து வரும், இன்னொரு கண்ணீர் இந்த பக்கத்துல இருந்து வரும். கண்ணுடைய உள்பகுதியில இருந்தும் கண்ணுடைய வெளிப்பகுதியிலிருந்தும் வருது. அதுதான் துக்க கண்ணீருக்கும் ஆனந்த கண்ணீருக்கும் உள்ள வித்தியாசம், அனுபூதினால வரக்கூடியது. பகவான் தன்னுடைய சக்திகளை பூலோகத்துக்கு அனுப்பணும்னு தீர்மானம் பண்ணியிருந்த நேரத்துல தன்னுடைய பக்தர்களில் சிரேஷ்டனா இருக்கக்கூடிய சத்தியபூர்ண மகரிஷி இப்படி தன்னை உணர்ந்து அந்த அனுபூதியில அழறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பகவான் அவருக்கு முன்னாடி பிரத்யட்சப்பட்டார். மெய்மறந்து நிற்கிறார் சத்தியபூர்ணன். சுவாமி வந்திருக்காருன்னு கூட அவருக்கு தெரியல. எப்படி துருவனுக்கு சிவன் நாராயணன் எதிர் வந்து நின்றது கூட தெரியலையா. ஏன்னா தனக்குள்ள சுவாமியை பார்த்துட்டு இருக்கானே, ஆனா உள்ள இருக்கிற சுவாமி தான் வெளியில இருக்கு. நம்ம பூஜை பண்றதும் அதுதான், பூஜையோட தத்துவம் அதுதான். உள்ள இருக்கிற சுவாமி தான் வெளியில இருக்க. தேகோ தேவாலய பிராப்தோ ஜீவோ தேவசனாதனா அஜ்ஞான நிர்மால்யம் தெக்வா சோகம் பாவேன பூஜையே. உள்ள இருக்கிற சுவாமி தான் வெளியில வந்து நிற்கிறாருங்கிறது கூட அவருக்கு தெரியாமல் அந்த அனுபூதியில் ஆழ்ந்திருக்கார். அவருடைய 2 கண்ணுல இருந்து அந்த தன் கண்ணீர் துளிகள் இருக்கே, பகவானுடைய அனுக்கிரக விசேஷத்தினால அந்த 2 கண்ணீர் துளிகளும் 2 பொன் குழந்தைகளா மாறுறது. சுவாமி அவருக்கு அனுகிரகம் பண்றார். சத்தியபூர்ணா, நீ என்னுடைய பக்தர்கள்ல உத்தமமான, எத்தனையோ பக்தர்கள் எனக்கு இருக்கா, கோடானு கோடி பக்தர்கள் இருந்தாலும் நீ அதுல அதி உத்தமமான பக்தன். அப்படி நீ உத்தம பக்தி பண்ணின காரணத்தினாலதான் என்னுடைய சக்திகளை பூலோகத்துக்கு பறக்க வைக்கணும்னு தீர்மானம் பண்ணின உடனே அதுக்கு தகப்பனாரா ஒண்ணு நான் தேர்ந்தெடுத்தேன். இனி என்னுடைய அனுகிரக விசேஷத்தினால் உனக்கு மரணமே நேராது. நீ சிரஞ்சீவியாக இந்த பூலோகத்துல என்னன்னைக்கும் இருப்பாய். உன்னுடைய புத்திரிகளாக தோன்றியிருக்கக்கூடிய இவாளை நான் தடுத்தாட்கொண்டு என்னுடைய சக்திகளாக ஏற்றுக்கொள்வேன். அப்பேற்பட்ட பாக்கியம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சுவாமி அனுகிரகம் பண்றான். அப்படி அனுகிரகம் பண்ணின உடனே அந்த 2 கண்ணீர் துளிகளும் 2 பொன் குழந்தைகளா மாறி நிற்கிறது. சத்தியபூர்ண மகர்ஷியும் அவ 2 பேருக்கும் கமலா விமலா அப்படின்னு பேரு வச்சு அவளை வளர்த்துன்னு வர. இப்படி வளர்த்துன்னு வரக்கூடிய காலகட்டத்துல இந்த குழந்தைகளும் தன்னுடைய அப்பா தபஸ்ல இருக்கிறத பாக்குறது. அவன் அப்பாட்ட போய் கேட்கிறான், நீ யாரை நோக்கி தபஸ் பண்ற, யார பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்ட உடனே சாஸ்தாவுடைய மகத்துவத்தை எல்லாம் அப்பா எடுத்து சொல்ற. அந்த குழந்தைகளுக்கும் சின்னஞ்சிறிய வயசுல இருந்தே அந்த சுவாமி மேல விசேஷமான பக்தி வந்துருது. குழந்தைகள் வளர்ந்து கன்னியா பருவத்தை அடைஞ்ச உடனே கன்னியாதானம் பண்ணி வைக்கணும். அப்பாவும் குழந்தைகளா உங்களுக்கு
கன்னியாதானம் பண்ணணும், அதுக்குள்ள காலம் வந்தாச்சுன்னு சொன்ன உடனே அப்பா ஒரு சின்ன பிரார்த்தனை இருக்கு எங்களுக்கு, என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்ட உடனே, நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது சுவாமியை பத்தி சொன்னேன், அதை கேட்டதுல இருந்து எங்களுடைய மனசு அவரிடத்திலே லயிச்சு போயிடுது. அதனால நாங்கள் 2 பேருமே அந்த பகவானைத்தான் எங்களுடைய பத்தியா மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கோம். அந்த சுவாமி தான் எங்களுக்கு பத்தியா கணவனா வரணும்னு நாங்க மனசுக்குள்ள தீர்மானிச்சிருக்கோம். அதுக்கு நீங்க எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இத கேட்ட உடனே சத்தியபூர்ணருக்கு அளவில்லாத சந்தோஷம் உண்டாச்சு. ஏன்னா பாக்கி உள்ளவாள்லாம் என்ன பண்ணுவான்னா, நம்ம போய் மனுஷியா சுவாமி எப்படி விவாகம் பண்ணிக்க முடியும், இதெல்லாம் கதைகள்ல தான் நடக்கும், நேர்ல நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்போம். நம்மளுடைய பக்தியே ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாம் நிற்கிறது. இன்னைக்குமே அற்புதங்களும் அதிசயங்களும் சுவாமி இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு நொடியும் பக்தனுடைய குறைய கேட்டு சுவாமி தீர்த்து வைக்கிற காரணத்தினால்தான் சபரிமலையில இப்படி அளவில்லாத கூட்டம் வருது. இந்த சாஸ்தாவுடைய பக்தர்கள் நாளுக்கு நாள் ஜாஸ்தியாயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பக்தர்களிடத்திலும் சுவாமி அநேக விதமான அதிசயங்களை தனிப்பட்ட அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுறது. ஒவ்வொரு பக்தனுக்கும் அந்த நம்பிக்கையோட எவன் அந்த சுவாமிகிட்ட வரானோ அவன் அத்தனை பேரையும் சுவாமி கைவிடாமல் காப்பாத்திட்டு இருக்கான். கரறியொன்னு விழிச்செங்கில் எம்பிரான் கையொழிஞ்சிட்டு இல்லை இன்னோளம் மாறையும். சரணம் சொல்றோமே, எവിടെ விழி பொங்குமோ അവിടെ பகவான் வரும். எங்க சுவாமியை மனமுருகி கூப்பிடுறோமோ அந்த சுவாமி வந்து நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த சுவாமி, அந்த சுவாமியை நீங்க பதியா அடையணும்னு ஆசைப்பட்டிருக்க, கட்டாயம் பகவானால முடியும். நீங்க திடமான விசுவாசத்தோட திடமான பக்தியோட நீங்க அந்த சுவாமியை ஆராதனை பண்ணுங்க, அதுக்கு வழி நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னு வழி சொல்லி கொடுத்தார். எப்படி அவருடைய தகப்பனார் இவர் பக்தி மார்க்கத்துல போனார் சந்தோஷப்பட்டாரோ, அதே போல இவர் தன்னுடைய பெண்கள் இதே போல பக்தி மார்க்கத்தில் இருக்கிறத பார்த்தோன்னே பரம சந்தோஷம் உண்டாச்சு. எப்படி யாருக்குமா அந்த பாக்கியம் கிடைக்கும்? சாட்சாத் பரமாத்மாவான அந்த சுவாமியை கணவனா அடையணும் அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியம். அந்த எண்ணம் உங்களுக்கு மனசுல வந்திருக்கு, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழிமுறையை சொல்லித்தரார். கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு விரதம் இருக்கு, கல்யாண விரதம்னு பேரு. அந்த பல வகையான விரதங்கள், 8 விரதங்கள் விசேஷமா சொல்றது சாஸ்திரங்கள். அந்த 8 விரதத்துல கல்யாண விரதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த கல்யாண விரதத்தை நீங்க அனுஷ்டிச்சேள் அப்படின்னா பார்வதி பரமேஸ்வரால பூஜை பண்ணணும். அந்த கல்யாண விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனால நீங்க மனசுல யார பத்தியா அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அவரே உங்களுக்கு பத்தியா வருவார் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாண விரதம் இருக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்றது அப்படின்னா எல்லாத்துக்கும் வழி சொல்லி இருக்கு. சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளமே இல்லை, எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன முறைகள்ல விரதங்கள் இருக்கணும், வழிபாடுகள் பண்ணணும், பிராயசித்த கர்மாக்கள், பூஜைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு தடவை பண்றோம், எதிர்பார்த்த பலன் கிடைக்கல, நடக்கல, என்ன பண்ணணும்? அடுத்தது சாஸ்திரம் சொல்றது மறுபடியும் பண்ணணும், அப்பவும் நடக்கல, மறுபடியும் பண்ணணும், அப்பவும் நடக்கல. அப்படின்னா நடக்கிற வரைக்கும் பண்ணு அப்படிங்கிறது. நம்ம ஒரு தடவை பண்ணுவோம், அது நடக்கல அப்படின்னு உடனே இதெல்லாம் பொய், இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை அப்படின்னு. பூர்ணமான விசுவாசத்தோட பூர்ணமான நம்பிக்கையோட நம்ம அதை பண்ணணும். பண்ணினால் சந்தேகம் இல்லாமல் பகவான் அதுக்கு அனுகிரகம் பண்ணுவோம். அப்படி சத்தியபூர்ண மகரிஷிக்கு தன்னுடைய பெண்கள் 2 பேரும் இப்படி கேட்ட உடனே பரம ஆனந்தம் உண்டாகி இந்த கல்யாண விரதம் சொல்லக்கூடிய விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிற முறையை அவளுக்கு சொல்லி கொடுக்குறார். அப்படி சொல்லி கொடுத்து பங்குனி உத்திர காலத்துல பார்வதி பரமேஸ்வரால பூஜை பண்ணணும். விரதம் இருந்து பூஜை பண்ணி அந்த ஸ்வர்ண பிரதிமேல அவளை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி மறுநாளைக்கு சிவபக்தாளா இருக்கக்கூடிய விப்ரோத்தமாளுக்கு அவளை வரிச்சு அவளுக்கு விசேஷமா சமாராதனை எல்லாம் பண்ணி வச்சு இந்த பிரதிமையை அவளுக்கு தானம் கொடுக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி அவர் எப்படி சொன்னாலும் அதே போல ரொம்ப ஸ்ரத்தையா அவளும் அந்த கல்யாண விரதத்தை பூர்ணமா அனுஷ்டிச்சு முடிச்சா. அப்படி பூர்ணமா அனுஷ்டிச்சு முடிச்ச உடனே அன்னைக்கு ராத்திரி தூங்கும் போது அவளுக்கு ஒரு சொப்னம் உண்டாச்சு. மறுநாளைக்கு விடிய காத்தால இந்த சொப்னத்துல பகவான் சாஸ்தா தரிசனம் கொடுக்கிறார். அவர் 2 பேருக்கும். உங்க 2 பேருடைய பக்தி விசேஷத்துல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.
நீங்க 2 பேரும் என்னையே பத்தியா அடையணும், கணவனா அடையணும் அப்படிங்கிற ஆசையோட நீங்க இந்த விரதத்தை முடிச்சிருக்க. உங்க விரத பூர்த்தி எனக்கு ரொம்ப சந்திருப்தியை கொடுத்தது. இந்த விரதத்துடைய விசேஷ பயனால நீங்க இன்னொரு ஜென்மா ராஜகுமாரிகளா பூமியில அவதாரம் பண்ணுங்க. அந்த ஜென்மாவில நான் உங்களை தடுத்தாட்கொண்டு நான் விவாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் அவளுக்கு விசேஷமா வரங்களை கொடுக்குறான். அப்படி சத்தியபூர்ணருடைய புத்திரியாக ஜனித்திருக்கக்கூடிய கமலாவுக்கும் விமலாவுக்கும் சுவாமி சொப்னத்துல ஆக்கி பண்ற. ஏன்னா பகவத் தரிசனம் அப்படிதான் நமக்கு உண்டாகும். பகவானுடைய அனுக்கையும் ஒரு சூச்சனையா தான் இருக்கும். ஏன்னா பரிபக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் சுவாமி பிரத்யட்சமா தரிசனம் கொடுப்பான். நம்மளை போல லௌகீகமா இருக்கக்கூடிய ஜனங்கள் தப்பித்தவரை பக்தி வரதே பெரிய விஷயம். அப்படி பக்தி சுவாமிகிட்ட ஆராதிக்கும் போது நமக்கு சூச்சனை கொடுக்கும் போது சுவாமி இந்த மாதிரி சொப்னம் மூலமாகவோ இல்ல பெரியவர்கள் மூலமாகவோ நமக்கு ஆக்கியம் பண்ணுவான். அந்த சொப்னத்துக்கு அவ்வளவு விசேஷம். அதுவும் அந்த சொப்னத்துக்கு நிறைய கணக்குகள் உண்டு. பிரம்ம முகூர்த்த காலத்துல தான் சுவாமியோட தரிசனம் கிடைக்கும். இந்த மாதிரி சொப்னத்துல சொல்லக்கூடிய சூச்சனைகள் வேற வேண்டாத விஷயங்கள் அந்த சொப்னத்துல வராது. சொப்னத்துல வந்திருக்கக்கூடிய விஷயம் நிஜம் போல இருக்கும். எழுந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஞாபகம் இருக்கும் முக்கால்வாசி நேரம். நமக்கு எங்க அந்த மாதிரிலாம் சொப்னம் வருது? பல நேரங்கள்ல நமக்கு ஆகாத சொப்னங்கள் தான் வருது. சொப்ன சாஸ்திரமே என்ன சொல்றது அப்படின்னா, இது மாதிரி பகவத் தரிசனம் அல்லது பகவானோட சூச்சனை அல்லது சுப நிமித்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், சத்து விஷயங்கள் சொப்னத்துல வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் தூங்கப்படாது. சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு பகவத் தியானத்துல இருக்கணும் அப்படிங்கிறான் அன்னைக்கு பூரா. அதே துஸ்வப்னமா வந்துருத்தோம் அப்படின்னா நமக்கு அப்படித்தானே வர்றது. பாதி நேரம் நல்ல கனவே வராது, நாயகத்துவ கனவு தான் வரும். அப்படி வந்துருத்தோம் அப்படின்னா சுவாமி நமஸ்காரம் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிடணுமா திரும்ப. அப்ப அந்த சொப்னத்துல கண்டது இல்லாம போயிடும். தீய துஸ்வப்னமா இருந்தா அது போயிடும் அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவாங்க. இங்க இவர்களுடைய தபசுடைய விசேஷத்தினால விரத பூர்த்தி ஆன காரணத்தினால பகவான் அவளுக்கு வரம் கொடுத்து நீங்க பூலோகத்துல இன்னொரு ஜென்மாவை எடுத்து அந்த ஜென்மாவுடைய ராஜகுமாரிகளா நீங்க அவதாரம் பண்ணி அந்த ஜென்மாவில நான் உங்களுக்கு தடுத்தாட்கொண்டு உங்களுடைய பத்தியா வரேன் அப்படின்னு சொல்லி சுவாமி வரம் கொடுக்குறார். அதன்படி கமலாவும் விமலாவும் மற்றொரு ஜென்மாவை பூலோகத்துல எடுக்கிறான். நேபாள தேசத்துல பிஞ்சகவர்மன் சொல்லக்கூடிய ஒரு ராஜா. அவன் அம்பிகையுடைய விசேஷமான ஒரு பக்தன். அம்பாளுடைய பக்தி விசேஷத்தினால பல காலம் ஆராதனை பண்ணிட்டு இருக்கான் அம்பாளை. அப்படி ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்துல அம்பாளுடைய விசேஷ அனுகிரகத்தினாலே இவனுக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்கிறது. தெய்வாம்சத்தோடு பிறந்திருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு புஷ்கலா அப்படின்னு பேர் வச்சு வளர்த்துட்டு வரான். அப்படி வளர்த்துட்டு வரக்கூடிய காலகட்டத்துல மன்னனுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த குழந்தை வளர்ந்து பெருசாரா. அந்த குழந்தை கன்னியா பருவத்தை அடைஞ்சு விவாகத்துக்கு தயாரான உடனே மன்னனுக்கு யோசனை வருது அந்த ராஜாக்கு. குழந்தை கல்யாணத்துக்கு தயாராயிட்டான், நமக்கும் வயசாயிட்டு வருது. வயசாயிட்டு வருது அப்படிங்கும் போது இனி சத்காரியங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருத்து அப்படின்னா அது நம்ம நல்ல வழியில போயிருக்கோம்னு அர்த்தம். இவருக்கு என்ன எண்ணம் வந்துருச்சுன்னா, நம்ம இவ்வளவு ஜபதபங்கள்லாம் பண்றோம், உபாசனைகள் எல்லாம் பண்றோம், வயசாயிடுத்துன்னா அடுத்து நமக்கு மரணம் வந்துடும் கொஞ்ச நாள்ல. இந்த மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு குயுக்தியான ஒரு யோசனை வந்துருத்து அவனுக்கு. இந்த ராமாயணத்துல தசரதன் கண்ணாடியை பார்த்துட்டு இருந்தானா, தலைமுடி நிறைச்சிருந்தான். அப்போ நமக்கு வயசாயிடுத்து, இனிமே நம்ம பொறுப்புகளை எல்லாம் ராமனிடத்துல ஒப்படைக்க வேண்டிய காலம் வந்தாச்சுன்னு அவனுக்கு தோணித்தான். நம்மளும் வயசாக ஆக, அதனாலதான் நமக்கு நம்ம சனாதன தர்மத்தை என்ன வச்சிருக்காங்கன்னா பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம்னு வச்சிருக்கான். பிரம்மச்சாரியாக இருந்து படிக்கணும். படிப்பு முடிஞ்ச உடனே கிரகஸ்தாசிரமத்துல புகுந்து இல்லற தர்மத்தை நடத்தி வம்சவிருத்தி பண்ணணும், சத்காரியங்கள் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியா வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற ஸ்டேஜ் எப்ப வரும்னா, குழந்தைகள்லாம் வளர்ந்து பெருசாயாச்சு அப்படிங்கும் போது அவள்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம ஒதுங்கிடணும். காட்டுல போய் உட்காரணும்னு அவசியம் இல்லை. வானப்பிரஸ்தம் அப்படின்னா
நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எதிரையும் பட்டுக்காமல் டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் போமே அந்த நிலைமையில இருக்கணும். அதுக்கும் அடுத்த லெவலுக்கு போறவாளுக்கு ஞானம் முற்றினவாளுக்கு சன்னியாசம் ஏற்படும். ஏன்னா இங்க ஆனா அந்த ராஜாவுக்கு அது தோணலை. நம்ம என்னைக்குமே வயசாகாமல் மரணமே ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு பாக்குறோம். இது ஒரு விபரீதமான யோசனை இல்லையா? ஒருத்தனுக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஒரு ஆசை வந்தது. அவன் என்ன பண்றான், யமனை நோக்கி தபசு பண்றான். எல்லாரும் பார்த்தாலே ஓடி போயிடுவா பொதுவா யமனை. யமன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம். சந்தியாவந்தனம் பண்ணும்போது கூட யமாய தர்மராஜாவே பயந்து பயந்து தான் சொல்றான் நிறைய பேர். அப்படி இருக்கும்போது இவன் யமனை நோக்கி தபசு பண்றான். யமனுக்கு ஒரே சந்தோஷம். இது வரைக்கும் உலகத்துல யாருமே நம்மளை பூஜை பண்ணது கிடையாது, நம்மளை நோக்கி தபசு பண்ணது கிடையாது. எல்லாரும் நம்மளை பேர சொன்னாலே பயந்து ஓடிட்டு இருக்கான். இவன் என்னடானா நம்மளை நோக்கி தபசு பண்றான்னு சொல்லி உடனே அவன் நேரம் பிரத்யட்சம் ஆயிட்டான். அப்பா பரம சந்தோஷம், எனக்கு உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டுக்கோ அப்படின்னு. இவன் சொல்றான், தர்மராஜா எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க எனக்கு முன்னாடி பிரத்யட்சமான, எனக்கு மரணமே இல்லாத வாழ்க்கை வேணும்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்க தரமாட்டேன்னு எனக்கு தெரியும். உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு மரணம் உண்டுன்னு நீ சொல்லிடுவேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடியே வார்னிங் கொடுத்துருவோம், எனக்கு முன்னாடி இண்டிகேஷன் கொடுத்துருக்கோம், மெசேஜ் கொடுத்துருக்கோம். அது தகுந்த மாதிரி நான் சந்தோஷமா இருந்துப்பேன். அதுக்கு என்னப்பா என்ன நோக்கி தபசு பண்ணிருக்கேன், நான் கட்டாயம் சொல்லிடுறேன். இவனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா என்னைக்கு மரணம் ஏற்பட போறதுன்னு தெரியாதனால்தான் நம்ம எல்லாரும் இவ்வளவு பயந்து பயந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னைக்கு நமக்கு மரணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுடுத்து அப்படின்னா அப்புறம் வாழ்க்கை நரகமா போயிடும். இவருக்கு என்னன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். இன்னைக்கு நாளைக்கு அடுத்த வருஷத்துக்கு ஒண்ணும் கிடையாது. எப்படியும் நமக்கு மரணம் ஏற்படுறதுக்கு முன்னாடி எமன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம நல்ல காரியம் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் சத்காரியங்கள் பண்ணிட்டா போதும் அப்படின்னு முடிவு பண்றான். நிறைய பேர் சொல்லுவா பாத்திருக்கீங்களா, நான் சர்வீஸ் இருக்கிறதுனால எனக்கு எதுக்குமே டைம் இல்லை, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல் டைமா நான் ஆன்மீகத்தை இறங்க போறேன் அப்படின்பா. சத்தியமா செய்ய மாட்டான், நான் எழுதி தரேன். சின்னதுல இருந்தே அப்பப்போ கிடைக்கிற நேரங்கள்ல இந்த மாதிரியான சத் விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களால மட்டும்தான் பின்னால வயசான காலத்துல இந்த ஆன்மீகத்துல மனசு ஈடுபடும். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா சத்தியமா நடக்காது. நிறைய பேர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நான் டெய்லி சாஸ்திர காயத்ரி ஜெயிப்பேன்பா, நான் ருத்ரமடி படிச்சுக்க போறேன் அப்படின்பா, நான் இனிமே பூஜை எல்லாம் நித்திய பூஜை விடாம பண்றேன்பா. அது மாதிரி தேடி வரவா ரொம்ப ரொம்ப அபூர்வம். அப்படி வரவாலும் பார்த்தா சின்னத்திலேயே பண்ணிருப்பாளா இருக்கும். புதுசா ஆரம்பிச்சு 60 வயசுக்கு மேல ஒண்ணும் நடக்காது. இவருக்கு அதான் அப்படி நினைச்சுக்கிறான். அந்த மாதிரி நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா எம்மன் நமக்கு சொல்லுவான், சொன்னதுக்கு அப்புறம் அந்த நேரத்தை கடைசி காலத்துல புண்ணியகாரங்கள் மட்டும் பண்ணா போதும். பகவத் நாமாவை சொன்னாலே மோட்சங்கிறாளே. அதனால அதுக்கப்புறம் நமக்கு என்னைக்கு மரணம் ஏற்பட போறோம் தெரிஞ்சு அன்னைக்கு காத்தால உட்காந்து பஜனை வாடிட்டு இருப்போம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். இப்படி ஆச்சு, ரொம்ப சௌக்கியமா எதை பத்தியும் கவலைப்படாம இல்லாத அட்டகாசங்கள் பண்ணிட்டு இருக்கான். பண்ணி முடிஞ்சிருத்து. திடீர்னு ஒரு நாளைக்கு யமதூதர்கள் வாடா ராஜா போயிட்டு வரலாம்னு எடுத்துட்டு போயிட்டான். இதுக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே அதிர்ச்சி. யமன் கிட்ட முன்னாடியே சொல்றேன்னு சொன்னார், ஒண்ணுமே சொல்லலையே. யமனுடைய சபைக்கு கூட்டிட்டு போயிட்டான். யமனை பாக்குறான், பாப்பா எப்படி இருக்க யமன் கேக்குறார். அன்னைக்கு பார்த்தது ஒன்ன வரம் கொடுக்கும் போது நீ ஒரு ஏமாத்துக்காரனா போயிட்ட, திட்டுறான் உடனே யமனை. உலகத்தை யாருமே உன்னை பூஜை பண்ண மாட்டேங்கிறான், நான் உன்னை பூஜை பண்ணேன், அதுக்கு ஒரு நன்றி விசுவாசம் உனக்கு இல்ல. உங்கள்கிட்ட நான் வரம் கேட்டேன், என்ன கேட்டேன்? ஆமாப்பா ஞாபகம் இருக்க, மறக்க முடியுமா? என்ன நோக்கி நீ தபஸ் பண்ணிய, நான் உனக்கு பிரத்யட்சமானேன்னு. உனக்கு முன்னாடி மரணம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே சொல்லணும்னு நீ சொன்ன, வரம் கேட்ட, நானும் கொடுக்குறேன்னு சொன்னேன். உனக்கு ஒரு தடவைக்கு நான் பல தடவை சொன்னேனே. எப்ப சொன்னேன்? எனக்கு ஒண்ணும் சொல்லவே இல்லையா, பொய்ய சொல்லாத. இல்லப்பா நான் சொன்னேன். உனக்கு முதல்ல தலைமுடி நிறைக்க ஆரம்பிச்சது, கரெக்டா உன் காது கிட்ட நான் சொன்னேன், இங்க நிறைக்க ஆரம்பிச்சது. அதனாலதான் காது பக்கத்தை சொன்னேன் நான். முதல்ல இந்த இடத்துல தலைமுடி வெள்ளை ஆக ஆரம்பிச்சு, அதான் முதல் மெசேஜ் நான் உனக்கு கொடுத்தேன். I told you are going to die, but you applied hair dye. நீ சாக போறேங்கிறதுக்காக நான் சொன்னேன் you are going to die அப்படின்னு. நீ ஹேர் டை போட்டதை மறைச்சுட்ட. உன்னுடைய கண் பார்வை மங்க ஆரம்பிச்சது.
நீ கண்ணாடியை புதுக்கி போட்டுட்ட. உன்னுடைய புலன்கள் ஒன்னொன்னும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. உன்னுடைய தோல்ல சுருக்கம் வர ஆரம்பிச்சது. நீ போய் மெடிக்கேஷன் பண்ணி பியூட்டி பார்லர் பண்ணி கிரீமை பரட்டிட்ட. இப்படி ஒன்னொன்னும் பண்ணி அதை ஜெயிக்கலாம்னு எதிர்பார்த்த. நான் கொடுத்த மெசேஜ் நீ புரிஞ்சுக்கிறப்பா, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா. அப்படி மனுஷனா பிறந்த அத்தனை பேரும் இதெல்லாம் நமக்கு ஒரு இண்டிகேஷனா வச்சுட்டு மனசை சத்காரியங்கள்ல திருப்ப ஆரம்பிக்கணும். முதல்ல இருந்தே, ஆரம்ப காலத்துல இருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி பழகி இருந்தால்தான் வயசு காலத்துல கொஞ்சமாவது சொல்ல முடியும். அதனால மரணத்தை ஜெயிக்கிறதோ இல்ல மூப்பை ஜெயிக்கிறதோ யாராலையும் முடியாது. இங்க இந்த பிஞ்சகவர்மனுக்கு, இந்த ராஜாவுக்கு இந்த எண்ணம் ஏற்பட்ட உடனே எல்லாத்தையும் கேட்கறான். நான் மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே அத்தனை பேரும் சொல்றா, ராஜா இது முடியாது, இது உலக நியதி, இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது பிரபஞ்ச ரகசியம், இதை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் நவா பேச்சு பிடிக்காது. சத்து விஷயம் எப்பவுமே பிடிக்காது, நல்ல விஷயம் சொன்னா பிடிக்காது. அப்போ நல்லது சொல்றதுக்கு ஒரு 10 பேர் இருந்தான்னா கெட்டது சொல்றதுக்கு ஒரு 40 பேர் இருப்பான். அதன்படி அஸ்வசேனன்னு சொல்லக்கூடிய ஒரு துர்மாந்திரிகன் அவன் என்ன சொல்றான், ராஜா இது நீ நினைக்கிற மாதிரி பண்ணினால் முடியாது, ஆனா நான் சொல்ற மாதிரி நீ கேட்டியானா இது பண்ண முடியும். என்ன பண்ணணும்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், காளி தேவி இருக்காளே, அந்த காளி தேவிக்கு விசேஷமான பூஜைகள் பண்ணணும், பலிகள் கொடுக்கணும். ராஜா சொல்றான், தாராளமா பண்ணிவிடலாம், என்னுடைய கோரிக்கை நிறைவேறுமானா, நான் கேட்கிற வரம் கிடைக்குமானா என்ன பூஜைக்கானாலும் தயார், என்ன பலி வேணாலும் கொடுக்கலாம், எவ்வளவு ஆடு வேணும் எவ்வளவு மாடு வேணும் கேட்கறான். சொல்றான், ஆடையும் மாடையும் பலி கொடுத்தா போறாது, நர பலி கொடுக்கணும், அதுவும் கல்யாணம் ஆகாத கன்னிகைகளா 108 பேரை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவனுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சியா இருந்தது அந்த ராஜாக்கு. ஆனாலும் தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆசை ஜெயிச்சுடுறது. ஆசைதான் எல்லாத்தையும் ஜெயிக்கிறது. ஆசா துக்கசிய காரணம்ங்கிறோமே. அவனே அவட்ட தன்னைக்கு காமோகாஷு ஜெபம் பண்ணுவோம். காமோகாஷு மன்னிரகாஷு தமோனமா, அதை மட்டும் 108 தடவை சொல்லுவோம். 1008 தடவை சொல்லணும் நியாயமா, அதுக்கே டைம் இல்லைன்னு உடனே நம்ம ஒரிஜினலா மந்திரம் என்ன தெரியுமா, காமக்கர்த்தானாகம் கர்த்தா காமக்காரிதானாகம் காரதா சொல்லி ஃபுல்லா சொல்லணும். ஏஷதே காம காமாய ஸ்வாஹா, இதே மாதிரி மன்யுக்கர்த்தானாகம் கர்த்தா மன்யுக்காரதானாகம் காரதா சொல்லி இந்த மாதிரி சொன்னா 1008 தடவை சொல்லணும். நம்ம அதை ஷார்ட் ஃபார்ம் ஆக்கி காமோகாஷம் மன்னிரகாஷம் தமோனமான்னு மட்டும் 1 லைன்ல முடிச்சுட்டோம். அந்த 1 லைன் சொல்றதுக்கும் டைம் இல்லை அப்படின்னு 108 தடவை சொல்றோம் 1008க்கு பதிலா. அப்போ இந்த காமோகாஷ மந்திரத்துடைய அர்த்தம் என்ன, இந்த இத்தனைக்கும் காரணம் என்னுடைய காமம் தான், என்னுடைய ஆசை தான், இத்தனை காரணம் என்னுடைய மஞ்சுதான், என்னுடைய கோபம் தான், என்னுடைய ஆசையும் கோபமும் தான் இத்தனைக்கும் காரணமா இருக்கு அப்படின்னு நம்மளை ஞாபகப்படுத்திக்கணும். அதுக்குதான் அந்த மந்திரம். காமம் தான் பண்ணிட்டு நான் பண்ணல, அதுதான் என்ன பண்ண வச்சது, நானா பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகப்படுத்தணும். அப்ப அந்த ஆசை மனசுக்குள்ள வந்துருத்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையும், எந்த அநியாயத்தையும் பண்றதுக்கு தயாராக்கிடும். இது மன்னனாவும் ராஜாவும் இருக்கிற காரணத்தினால அவனுடைய மனசை, சரி நான் கேட்கிற வரம் கிடைக்குமானா அந்த கன்னிகைகளை பலி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி 108 கன்னிகைகளை பலி கொடுக்கறதுக்காக கொண்டு வந்துடும். இப்ப யார்கிட்ட போய் அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ராஜ்யத்துல அநியாயம் நடந்ததுன்னா ராஜாட்ட போய் முறையிடலாம். இங்க ராஜாவே அநியாயம் பண்ணும்போது நம்ம யார்கிட்ட முறையிட முடியும் அப்படின்னு சொல்லி பரபிரம்ம மூர்த்தியா சரணாகத வத்சரனா இருக்கக்கூடிய அந்த சுவாமியின் இடத்துல, சாஸ்தாவின் இடத்துல பிரார்த்தனை பண்றாளாம் அந்த கன்னிகைகள் எல்லாம். பரமேஸ்வரன் இடத்துலயும் சாஸ்தாவின் இடத்துலயும் பிரார்த்தனை பண்ணி, இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறதே, எங்களை யாரும் காப்பாற்ற மாட்டேடா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணினோடனே பரமேஸ்வரன் பகவான சொல்றாராம், குழந்தை இது மாதிரி நேபாள தேசத்துல அந்த ராஜா அவன் இது மாதிரி ஒரு அநியாயமான ஒரு காரியம் பண்றான், தர்மத்துக்கு விரோதமான காரியம் பண்றான், நீ போய் அவனை தடுத்தாட்கொண்டு அவனுக்கு நல்ல புத்தி புகட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். பகவானும் அவ பலி கொடுக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு தான் யார் அப்படிங்கிறத காட்டாமல் அரூபியா அங்க வந்து நிற்கிறார். இந்த ராஜாவும் அவளெல்லாம் அந்த கன்னிகைகள் எல்லாம் கையெல்லாம் கட்டி இழுத்து கூட்டின்னு வரான். திடீர்னு அவளுடைய கை கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து விழுந்துடுறது.
இது என்னடா அது மாயமா இருக்கு, மந்திரமா இருக்கு, நம்ம எதுவுமே பண்ணாமல் இவளோட கை கட்டுகள்லாம் எப்படி அவிழ்ந்து விழுறதுன்னு பார்த்த உடனே அவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுறது. யாராவது நம்மளுக்கு எதிரா மாய மந்திரங்கள் பண்றாளா? நம்ம இந்த விசேஷமான பூஜை பண்ணிட்டோம்னா நமக்கு மரணம் இல்லாத வாழ்க்கை கிடைச்சிடும் அப்படிங்கிறதுக்காக, நமக்கு இந்த சக்தி கிடைச்சிடப்படாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி யாராவது மாயம் பண்றாளா அப்படின்னு இவன் பதிலுக்கு ஆபிசார பிரயோகங்கள் பண்றான். என்னுடைய எதிரி யாரா இருந்தாலும் அவன் அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி பிரயோகங்கள் பண்றான். இவன் அனுப்பக்கூடிய பிரயோகங்கள் ஒன்னொன்னும் பலமில்லாமல் போறது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத அந்த இடத்துல போய் உபச்சாரங்கள் பண்றது. இவன் பேய் பூதங்கள் அனுப்பினால் அது போய் அங்க நமஸ்காரம் பண்றது. இவன் அஸ்திரங்கள் அனுப்பினா அதெல்லாம் புஷ்பமா அங்க போய் விழுறது. இவன் பண்ணக்கூடிய அபிச்சாரங்கள் எல்லாம் அங்க பலமிழந்து போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கண்ணை மூடி அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்றான். அம்மா, நான் உன்னுடைய விசேஷ பூஜைக்காக இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆனா இந்த பூஜை பூர்த்தி ஆகாதபடி விக்னங்கள் வரதே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைச்சு அம்பாள்கிட்ட வேண்டின உடனே அந்த க்ஷணகாலத்துல அவனுக்கு நல்ல புத்தி பிறந்திருக்கான். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் அம்பாளுக்கு ஆதி காலத்துல ஒழுங்கா பூஜை பண்ணியிருக்கான். அப்படி அம்பிகையை ஒழுங்கா பூஜை பண்ணின காரணத்தினால அவனுக்கு இந்த கெட்ட எண்ணத்தினால ஏற்பட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கி, ஏதோ தெய்வ சக்தி தான் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய காரியத்தை தடுத்து நிறுத்தத்துக்காக வந்திருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் மனசுக்குள்ள உதிச்சிருக்கு. பகவான் இப்படித்தான் ஒருத்தருக்குள்ள இருந்தும் பேசிட்டு இருக்க. நம்ம ஒரு தப்பு காரியம் பண்ணும்போது நம்மளுக்குள்ள இருந்து சொல்றார், டே பாவி, இதை பண்ணிடாத, இந்த காரியம் தப்பு அப்படின்னு சொல்லி சுவாமி நமக்கு இண்டிகேட் பண்ணுவார். ஆனா நம்ம அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணக்கூடிய தப்புக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவோம். அவள்லாம் பண்ணியிருக்காளே, அவள்லாம் நல்லா தானே இருக்கா, சபரிமலைக்கு 41 நாள் விரதம் இருந்துதான் போகணும் அப்படிங்கிறது நியமம். 1 மண்டல காலம் விரதம் இருக்கணும். 41 இல்ல 45 இல்ல 48 அவாவா தேசாச்சாரப்படி குறைஞ்சபட்சம் 1 மண்டல காலம் விரதம் இருக்கணும்னு சொல்லும் போது 10 நாள் மாலை போட்டுட்டா போறோம், 11 நாள் மாலை போட்டுட்டா போறோம் நம்மளே நம்ம சொல்லிப்போம். மனசு சொல்லும், டே இது பண்றது தப்பு, 1 மண்டல காலம் இல்லாமல் சபரிமலைக்கு போகக்கூடாது நம்மளே சொல்லிப்போம். அவள்லாம் போராட, அவள்லாம் வருஷம் வருஷம் அப்படிதான் போறான், 30 வருஷமா போயிட்டு இருக்கா, அவள்லாம் 3 நாள் தான் மாலை போட்டுக்கிறான், நான் 10 நாள் போட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அறிவு நம்ம பண்ற தப்பை நியாயப்படுத்த பார்க்கணும். டே நீ பண்ற தப்புன்னு ஒரு குரல் கேட்கறத பத்தியெல்லாம் அதுதான் உள்ள இருந்து பேசக்கூடிய சுவாமியுடைய குரல். இது மாதிரி ஒரு தப்பு பண்ணும் போதும் நீ தப்பு பண்ணாதரா அப்படின்னு ஒரு குரல் தடுத்து நிறுத்தும். அது பகவானுடைய குரல். இங்க இந்த ராஜாக்கு அந்த அம்பாளே பேசுறாளாம். அப்படி அவன் அம்பிகையை பூஜை பண்ணின காரணத்தினால இந்த குரலை சரியா புரிஞ்சுட்டும் இது அம்பாள் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சூச்சனையை சொல்லி தெரிஞ்சுட்டு நான் பண்ணியிருக்கிற தப்பை சுட்டி காட்டி இந்த பலியை தடுத்து நிறுத்தின சக்தி யாருன்னு எனக்கு தெரியல, என்னை மன்னித்து தடுத்தாட்கொள்ளணும்னு அந்த பக்கமா சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றான். அப்படி சாஷ்டாங்கமா அவன் நமஸ்காரம் பண்ணின உடனே தேஜோ மண்டல மத்திய கந்திரணேனம் திவ்யாம்பர அலங்கிருதம்னு சொல்லும்படி பகவான் தன்னுடைய சுயம் பிரகாசமான சுரூபத்தோட திவ்யமங்கல சுரூபத்தோட அவனுக்கு முன்னாடி காட்சி கொடுக்கிறார். பகவான் பார்த்த உடனே அவனுக்கு பரமானந்தம் உண்டாச்சு. சுவாமி, என்னுடைய தப்பை திருத்தி என்னை தடுத்தாட்கொள்றதுக்காக நீங்களே வந்தேடா. நான் இப்பேற்பட்ட ஒரு பாவி, ஒரு ராஜாவா இருந்துட்டு இத்தனை பேருடைய உயிரை பறிக்கணும்ங்கிற தகாத எண்ணத்தோட நான் இருந்திருக்கேனே, அப்படிப்பட்ட என்னையும் நீங்க ஆட்கொள்ளணுங்கிற தீர்மானத்தோட எனக்காக தரிசனம் கொடுக்க வந்தேடா, எனக்காக இந்த தப்புல இருந்து என்னை காப்பாத்துறதுக்காக வந்தேடான்னு சொல்லி இப்படி அழுது தொழுது பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றான். அப்படியே பகவானோட திவ்யமங்கல சுரூபத்தை பார்த்த உடனே அப்படி பரமானந்தமா இருக்கு. செவிப்போருக்கு ஆனந்தமூர்த்தி இல்லையா சுவாமி? அப்படி ஆனந்தமா அந்த பகவானை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கான். சுவாமி சொல்றார், மகாராஜா, இந்த உலகத்துல சகல ஜீவராசிகளும் பகவானுடைய குழந்தைகள். நீ அந்த அம்பிகைக்கு அன்பைத்தான் கொடுக்கணுமே ஒழிஞ்சு பலியை கொடுக்க கூடாது. அவளுடைய குழந்தைகளை ஹிம்சை பண்றத, அது ஆடா இருந்தாலும் மாடா இருந்தாலும் கோழியா இருந்தாலும் மனுஷாலா இருந்தாலும் அத்தனையும் அம்பிகையுடைய குழந்தை. ஸ்ரீமாதான்னு பேர் அவளுக்கு. லலிதா சஹஸ்ரநாமம் ஸ்ரீமாதான்னு ஆரம்பிக்கிறது. அவள் அம்மா. அந்த அம்மாவை சந்தோஷப்படுத்தணுமானா
அவளுடைய குழந்தைகளை நீ ஹிம்சை பண்ணினா அந்த அம்மா சந்தோஷப்படுவாளா? அவள் வருத்தப்பட மாட்டாளா? அவளுக்கு கொடுக்க வேண்டிய பலி என்ன தெரியுமா? நம்மளுடைய அகங்காரத்தை பலி கொடுக்கணும். நம்மளுடைய காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்களை பலி கொடுக்கணும். இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களை பலி கொடுக்கணும். அல்லாமல் இந்த மாதிரி ஜீவராசிகளை பலி கொடுக்கறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அன்புதான் உசந்த பூஜை, அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அம்பிகைக்கு உகந்த பூஜை அதுதான் சொல்லி பகவான் சொன்ன உடனே அந்த ராஜாவும் சந்தோஷப்பட்டு, நான் கேட்பார் பேச்சை கேட்டு புத்தி மாறிட்டேன் பகவானே, தகுந்த நேரத்தை தடுத்தாற் கொண்டதுனால என்னுடைய ஜென்மா சாபல்யமாச்சுன்னு சொல்லி சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ற. பகவானும் ரொம்ப சந்தோஷம், என்னுடைய தரிசனம் வீணா போகாது, யார் என்னுடைய தரிசனத்தை அடைந்தாலும் அவர்களுக்கு நான் விசேஷமான வரங்கள் கொடுக்கறது அப்படின்னு ஒரு சங்கல்பத்துல வச்சுட்டு இருக்கேன். இந்த கன்னிகைகளை காப்பாத்துறதுக்காக நான் வந்தாலும் கூட உனக்கு என்னோட தரிசனம் கிடைச்சிருக்கு, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட சொல்றான். சொன்ன உடனே அந்த ராஜா சொல்றான், நான் பண்ணின தப்புக்கு பிராயசித்தமா ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீ இப்ப என்ன வரம் வேணும்னு என்ன கேட்க சொன்னதுனால என்னுடைய புத்திரியாக இருக்கக்கூடிய புஷ்கலாவை நீ உன்னுடைய பத்னியா ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்றான். பகவானும் அப்படியே ஆகட்டும், நான் பத்னியா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல. பகவான் என்ன சொன்னானா, உன்னுடைய கோரிக்கை நியாயமானது, நான் போய் எங்க அப்பா அம்மாட்ட பேசிட்டு சொல்றேன், அவ முறையா அவ வந்து சம்பந்தம் பேசுவா, கல்யாணம் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுட்டாரு. நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத சுவாமி நடந்து காட்டுறான். தி ரூல் மேக்கர் should not be தி ரூல் பிரேக்கர். இன்னைக்கு பல குடும்பங்கள் என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்ம கல்யாண பத்திரிகையில பார்த்தெல்லாம் போட்டிருப்பான் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அப்படின்னு. இன்னைக்கு பல குடும்பங்கள்ல பல விவாகங்கள் எப்படி ஆயிடுது அப்படின்னா, சிறியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு பெரியோர்களால் வேற வழி இல்லாமல் ஆசீர்வாதிக்கப்பட்டு. அதான் சத்தியம். சிறியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு பெரியோர்களால் வேற வழி இல்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டு. இப்படிதான் பல கல்யாணங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா பகவான் நமக்கு வழிகாட்டியா இருக்கான். எங்க அப்பா அம்மா வந்து கல்யாணம் பேசுவா அப்படின்னு சொல்லி மறைஞ்சுடுறாரு. பரமேஸ்வரன் இடத்து பார்வதியின் இடத்துலயும் சப்த ரிஷிகள் வந்து நாங்க போய் சுவாமியோட விவாகத்தை பேசுறோம் அப்படின்னு சொல்லி அவளே வந்து பகவானுடைய கல்யாணத்துக்காக பேசி நாள் குறிச்சு, அதுக்கப்புறம் ஒரு விசேஷமான சுப முகூர்த்தத்துல நேபாள தேசமே திருவிழா கோலம் பூண்டு பல தேவாலயங்களும் பல விசேஷமான மாளிகைகளும் மண்டபங்களும் உருவாகி எல்லா தேவதா மூர்த்திகளும் அங்க வந்து குடியிருந்தாலும். பகவானுடைய விவாக நாள் அன்னைக்கு சுவாமி ஒரு பக்கம் லட்சுமி நாராயணரும் ஒரு பக்கம் உமா மகேஸ்வரரும் வர, பகவான் அற்புதமான கல்யாண கோலத்துல மாப்பிள்ளையா ரதத்துல ஏறி அங்க வந்து சேர்றார். அப்படி வந்து சேர்ந்த உடனே வைதீக கிரமப்படி ஹோமங்களை எல்லாம் நடத்தி பிரம்மாவே வந்து ஆச்சாரியனாக இருந்து அந்த விவாக மகோத்சவத்துக்கு உண்டான கர்மங்கள் எல்லாம் நடத்தி வைக்கிறார். தன்னுடைய சக்தியா இருக்கக்கூடிய கிரியாசக்தியா இருக்கக்கூடிய அந்த புஷ்கலாதேவி தங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன அந்த சக்தி சத்தியபூர்ண மகரிஷியுடைய பொண்ணான விமலாவாக பிறந்து அவளே நேபாள தேசத்துல புஷ்கலாவாக அவதரித்த அந்த சக்தியை பகவான் மாங்கல்ய தாரணம் பண்ணி கன்னிகாதானம் அப்பா பண்ணி கொடுக்க இவர் பாணிகிரகணம் பண்ணிட்டு சுவாமி அவளை தன்னுடைய பத்னியாக ஸ்வீகரிச்சிருந்தார். அப்படி புஷ்கலா பரிணயம் சுவாமி பண்ணிண்டு அவளை தன்னுடைய மனைவியாக ஏத்துண்டு தன்னுடைய லோகமான தேஜோவதிக்கு கூட்டிட்டு போனான். இப்படி பகவான் புஷ்கலாதேவி விவாகம் பண்ணிட்ட சரித்திரம் விசேஷமா புராணங்கள்ல சொல்லப்படுறது. அதே போல வஞ்சி தேசம்னு சொல்லக்கூடிய பகுதி, வஞ்சி தேசம் அப்படின்னு பண்டைய காலத்துல சொல்லக்கூடிய அந்த பகுதி வந்து இன்றைய கேரள பகுதியை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய தேசம். அந்த வஞ்சி தேசத்துல பளிங்கவர்மன் சொல்லக்கூடிய ஒரு மன்னன்,
தர்மத்தின் வழி ஆட்சியை நடத்தக்கூடிய ஒரு ராஜா. சத்தியத்தையும் தர்மத்தையும் ரெண்டு கண்ணு போல காப்பாத்திட்டு இருக்கக்கூடிய அந்த ராஜாவுடைய ஆட்சியில சகலவிதமான சுபிக்ஷங்களும் நிறைஞ்சிருக்கு. எப்பவுமே சத்தியமும் தர்மமும் எங்க கடைபிடிக்கப்படுறதோ அங்க தெய்வ கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கும். அதன்படி இந்த ராஜாவுக்கு தெய்வாம்சமாகவே மகாலட்சுமியோட அம்சத்தோட ஒரு பொன் குழந்தை பிறக்கிறது. சகல லட்சணங்களும் அவளுக்கு பரிபூர்ணமா இருந்ததுனால பூர்ணா அப்படின்னு சொல்லி அவளுக்கு பேரு வச்சு வளர்த்துட்டு. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு சமயம் நாரத மகர்ஷி அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். அரண்மனைக்கு வந்து சேர்ந்த உடனே பகவானுடைய பிரபாவங்கள், சாஸ்தாவுடைய வைபவங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமா சொல்றாரு. அதெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கக்கூடிய ஒரு 3 வயசு குழந்தையா இருக்கிற இந்த பூர்ணா கேட்டுன்னு இருக்காங்க. அந்த 3 வயசு குழந்தைக்கு அந்த சுவாமி மேல விசேஷமான பக்தி உண்டாயிடுது. ஏன்னா இந்த பக்தி எல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைச்சுடா. பகவத் பக்தி அப்படிங்கிறது பூர்வ ஜென்ம சுகிருதத்தினாலதான் உண்டாகும். யார் பூர்வத்துல புண்ணியம் பண்ணியிருக்காளோ அவளுக்கு தான் பக்தி வரும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்றோமே, அது போல பகவான் இடத்துல மனசு உருகி பக்தி பண்றதுக்கு பூர்வத்துல புண்ணியம் பண்ணியிருந்தா தான் முடியும். எல்லா விஷயமும் அப்படிதான். பாட்டு படிப்பா நிறைய பேர் பார்த்திருக்கா. இந்த எல்லா சின்ன குழந்தைகளா இருக்கும்போது எல்லாருக்கும் அது ஒரு சடங்கு. எல்லாரையும் கொண்டு பாட்டு கிளாஸ் வச்சேக்கணும். ஆனா எத்தனை பேர் பாடுறோம் நம்ம? பல பேர் பாடினா பாட்டு வாத்தியார் பாவம்னு தோணும். அப்படிதான் இருக்கு நிலைமை. அந்த பாட்டு உள்ள இருந்தா தான் வரும், எல்லாருக்கும் வந்துடாது. அது உள்ள எப்படி இருக்கும்? பூர்வ ஜென்மத்துல எவனுக்கு சங்கீத ஞானம் இருக்கோ அவனுக்கு தான் இந்த ஜென்மத்துல சங்கீதம் வரும். எல்லாருக்கும் வந்துடுறது இல்லை. நிறைய குழந்தைகள் நம்ம பாக்குறோமே, சின்ன குழந்தைகளா இருக்கும்போது திருக்குறள் 1330 குறளையும் திருக்குறளையும் சொல்றது அப்படின்னு சொல்லி பேப்பர்ல வரும். 3 வயசு குழந்தை கண்ட்ரிஸோட பிளாக் எல்லாம் காட்டுறது. 2 வயசு குழந்தை பேஸ்புக்ல வரும் அடிக்கடி. 2 வயசு குழந்தை ராகம் எல்லாம் ஐடென்டிஃபை பண்றது. அப்படின்னா இதெல்லாம் பூர்வ ஜென்மத்துடைய சுகிருதத்தினால ஏற்படக்கூடிய ஒரு புண்ணிய விசேஷம். அத மாதிரியே இங்க இந்த குழந்தைக்கு பகவான் மேல பக்தி உண்டாகும். நமக்கு ஏதோ ஒரு ஊருக்கு போவோம், முதல் முறையா வாழ்க்கையில போயிருப்போம். ஆனா திடீர்னு பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், திடீர்னு ஒரு செகண்ட் மைண்ட் பிளாங்க் ஆகி சம்பவம் எல்லாம் ஏற்கனவே நடந்த மாதிரி நமக்கு தோணும். இதெல்லாம் என்னது அப்படின்னா நம்முடைய மனசுங்கிற சிப்பு இருக்கு. அந்த சிப்புக்குள்ள போன ஜென்மத்து எத்தனையோ ஜென்மத்து விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. சிலப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமயம் கம்ப்யூட்டர்ல ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஹேங் ஆகிற மாதிரி ஒரு செகண்ட் மைக்ரோ செகண்ட் ஆகக்கூடிய பிரச்சனைனால இந்த பழைய நினைவுகள் கிராஸ் ஆகுது. அதனாலதான் சம்பவம் ஏற்கனவே நடந்த மாதிரி தோணும், இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி தோணும். அப்புறம் சரியா போயிடும். சில விஷயங்கள் மாத்திரம் இந்த பூர்வ ஜென்மத்துடைய தொடர்பு இந்த ஜென்மத்திலையும் நமக்கு கண்டினியூ ஆகுது. இங்க இந்த குழந்தைக்கு அப்படி ஒரு பக்தி பகவான் பேர்ல ஏற்கனவே அவள் கமலாங்கிற பேர்ல பிறந்து பகவான் ஆராதனை பண்ணின விசேஷத்தினால 3 வயசுல அந்த பக்தி நாரதர் அவரை பத்தி சொன்ன உடனேயே அந்த பக்தி உச்சத்துக்கு போயிடுது. அவள் ராஜகுமாரியாக இருந்தாலும் 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தை சொல்றதான், இனிமே நான் அரண்மனையோட சுக போகங்களை அனுபவிக்க மாட்டேன், நான் ஒரு பர்ணசாலை அமைச்சுட்டு நான் பகவான் மேல தியானத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை போய் சாஸ்தாவை பூஜை பண்ணிட்டு அங்க உட்காந்துருக்கான். இந்த ராஜாவுக்கு ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுது. இந்த குழந்தை வளர்ந்துட்டே வருது. என்னமா நீ வளர்ந்துட்டு வர, உனக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்குள்ள காலம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லப்பா நான் கல்யாணம்னு ஒண்ணு எனக்கு நடந்தது அப்படின்னா அதை நான் சாஸ்தாவை தான் விவாகம் பண்ணிப்பேன், வேற யாரையும் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா அந்த குழந்தை சொல்றேன். இதை கேட்டோடனே எனக்கு இன்னும் கவலை ஜாஸ்தி ஆயிடுது ராஜாவுக்கு. என்னடா அது வெளியில சொன்னா எல்லாரும் சிரிப்பா. அந்த சுவாமி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், தேவாதி தேவர்களும் மும்மூர்த்திகளுமே போற்றக்கூடிய ஒரு மூர்த்தி. அந்த சுவாமியை சாதாரண மனுஷ ஸ்திரியா இருக்கிற இவளை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தத்து இருக்கும். மறுபடியும் நாரதர் அவருடைய அரண்மனைக்கு வரார். நாரதர் இடத்துல தன்னுடைய குறையெல்லாம் அவர் எடுத்து சொல்றாங்க ராஜா. நாரதர் சொன்னார், அப்பா கவலைப்படாத, சந்தேகம் இல்லாமல் உன்னுடைய பெண்ணுடைய அபிலாஷை நிறைவேறும். அவள் தெய்வாம்சம் கொண்டவள்,
உனக்கு அவளுடைய பூர்வ ஜென்ம சரித்திரம் தெரியாது, கட்டாயம் பகவான் அவளை தடுத்தாட்கொள்வான் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்து அவனுக்கு மனசு ஆறுதல் படுத்திட்டு நாரதர் போறார். ராஜாவுக்கு ஒரு மாதிரி மனசு சமாதானமாச்சு. சரி, இந்த அளவுக்காவது முனிவர் சொல்லியிருக்காரு, அதனால நடக்காம போகாது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறார். இந்த குழந்தையும் வளர்ந்துட்டு வருது. இருந்தாலும் ஊர்ல இருக்கிறவாள்லாம் கேட்கறா, உன்னுடைய ராஜகுமாரிக்கு சுயம்பரம் வைக்க வேண்டாமா, கல்யாணம் பண்ண வேண்டாமா? இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. எல்லாத்தையுமே சாஸ்தாவை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொன்னா எல்லாரும் சிரிக்க மாட்டாளா, நம்புவாளா, இல்ல நம்ம ஏதோ பெருமைக்காக சொல்றோம்னு நினைச்சுப்பாளா, இல்ல குழந்தைன்னா அப்படிதான் சொல்லும், நீதான் நல்ல புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்ல மாட்டாளா, என்னெல்லாமோ யோசனை ராஜா. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் வந்து மன்னன் இடத்துல முறையிடுறதுக்காக வர. என்னன்னா, அந்த ஊருடைய எல்லையில இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதி, அந்த வனப்பகுதி காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் நாட்டுக்குள்ள வந்துடுறது, ஜனங்களை வந்து உபத்திரவம் பண்றது. அதனால ராஜா வந்து அந்த மிருகங்களை எல்லாம் வேட்டையாடினா தான் நாங்க நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். ராஜரீக தர்மத்துல ஒண்ணு காட்டுக்கு போய் வேட்டையாடுறது அப்படிங்கிறது. அதனால சரி, நமக்கும் மனசு சரியில்லை, வனத்துக்கு போவோம், கொஞ்சம் நமக்கு மனசுக்காக ஒரு சாந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா வனப்பகுதிக்கு தன்னுடைய சைன்யங்களோட போறான். இப்படி வேட்டையாடி, சுவாரஸ்யமான வேட்டைன்னா ரொம்ப நாளைக்கு மனசு வேதனையா இருக்கிறதுனால ஒரு டைவர்ஷன் ஆகுது. தன்னையும் அறியாமல் வேட்டையாடிண்டே காட்டுப்பகுதிக்கு உள்ள போயிட்டே இருக்கான். இப்படி போயிட்டே இருக்கும்போது அவனுடைய சைன்யங்கள்லாம் ராஜாவுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவன் விட்டு பிரிஞ்சு போயிடுறா. ஒரு மிருகத்தை துரத்திட்டே ராஜா உள்ள போய் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ள போயிடுறான். அந்த காட்டுப்பகுதி பேய் பிசாசு பூதங்கள் வசிக்கக்கூடிய பகுதி. இது ராஜாவுக்கு தெரியல. ஏன்னா பொதுவாகவே ஆள் நடமாட்டம் இல்லாமல் ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பேய் பிசாசுகள் வசிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நம்ம வீடே ரொம்ப காலத்துக்கு சும்மா பூட்டி போடக்கூடாது. வீட்டை பூட்டி போட்டுன்னா சும்மாவது போய் யாரையாவது ஒரு விளக்கேத்திட்டு வாங்குவோம் அப்படிம்போம். வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கேத்துங்கிற மாசத்துக்கு ஒருக்கா விளக்கேத்திட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம இல்ல உள்ள ஏதாவது ஸ்லோகம் சொல்லிட்டு வாங்குவோம். அதனாலதான் பூட்டி போட்டு இருந்ததுன்னா வீடு திரும்பி நம்ம குடியேறோம் அப்படின்னா ஒரு கணபதி ஹோமம் பண்ணிட்டு குடியேறோம். சாதாரண வீட்டுக்கே இந்த நிலைமை அப்படின்னா அடர்ந்த காட்டு பகுதி, மனுஷன் நடமாட்டமே சஞ்சாரமே இல்லாத ஒரு இடம். அப்படிங்கும் போது அங்க பேய் பிசாசு பூதங்கள்லாம் அங்க உள்ள குடியேறி ராஜாவுக்கு அது தெரியல. இவன் உள்ள போனோடனே அந்த பேய் பிசாசு பூதங்கள்லாம் அவன் சுத்தி கொடுத்து அதுகளுக்கு ஒரே சந்தோஷம். ரொம்ப காலமா காட்டுக்குள்ளேயே இருக்கும், இந்த மிருகங்களை தான் அடிச்சு சாப்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ராஜாவே வந்திருக்கான், நல்ல ஒரு கொழுத்த வேட்டதான் நமக்கு இன்னைக்கு, இவனை அடிச்சு சாப்பிடலாம்னு சொல்லி அந்த பூதங்கள் எல்லாம் அவனை கொல்றதுக்காக வரதான். அப்படி நெருங்கி வந்த உடனே அந்த ராஜா என்ன பண்றதுன்னு தெரியாமல் பகவான் சாஸ்தாவை ஸ்மரிச்சு பகவான் சாஸ்தாவே சரணம் சரணம் அப்படின்னு சொல்லி பகவான் பிரார்த்தனை பண்றான். சுவாமியின் இடத்துல சரணாகதி அடைஞ்ச அடுத்த நிமிஷம் பகவான் அங்க வில்லு மம்பும் கையில எடுத்துன்னு நேர்ல பிரத்யட்சம் ஆயிட்டான். பகவான் அங்க வந்து நின்று அடுத்த நிமிஷம் அந்த பேய் பிசாசு பூதங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதான். பகவானுடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே இந்த சுத்ர தேவதைகள் எல்லாம் ஓடி போயிடுவான். சுவாமியை நேரம் வந்துட்டான்னா அவனை கேட்கணுமா? அடுத்த நிமிஷம் எல்லாம் பயந்து மறைஞ்சு ஓடி போயிடுது. ராஜாவுக்கு சொல்ல முடியாத ஆனந்தம். சுவாமி இடத்துல இப்படி மெய்யுறி நிற்கிறான், கண்ணுல இருந்து தனியா கொட்டுறது, பேச வார்த்தை வரமாட்டேங்கிறது. சுவாமி இடத்துல சொல்றான், பகவானே உன்னுடைய எத்தனையோ பக்தர்கள் உன்னை பார்க்கணும்னு கல்ப கோடி காலம் தபஸ் இருக்கா, அவளுக்கு முன்னாடி எல்லாம் நீ பிரத்யட்சப்படலையே, நான் ஒரே ஒரு தடவை தானே கூப்பிட்டேன், ஒரு தடவை கூப்பிட்ட உடனே எனக்கு முன்னாடி வந்துட்டியே அப்படின்னா. சுவாமி சொன்னாரா, நீ ஒரு தடவை கூப்பிட்டாலும் பூர்ணமான விசுவாசத்தோட நம்பிக்கையோட என்ன நீ கூப்பிட்ட, இந்த பூதங்கள்லாம் சூழ்ந்து இருக்கிற நேரத்துல ஐயோ அம்மான்னு சொல்லல, கூப்பிட்டால் ஆபத்துல நான் வந்து காப்பாத்துவேங்கிற நம்பிக்கையோட உன் வார்த்தையில ஐயோ அப்பான்னு வரல, ஐயப்பான்னு வந்தது, அதனால நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை என்ன பூர்ணமான விசுவாசத்தோடு கூப்பிட்டாலும் போரும், அவ முன்னாடி வந்து நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்றார். ஸ்வயமேவ தனுர்தரஹா அப்படின்னா தன்னுடைய கணங்களை எல்லாம் அனுப்பல சுவாமி, ஸ்வயமேவ தனுர்தர், தானே தன்னுடைய வில்லும் அம்பையும் எடுத்துட்டு முன்னாடி வந்து நிற்கிறாராம். ஸ்வயமேவ தனுர்தரஹா.
அப்படி பகவான் நேர்ல வந்து நின்ன உடனே பேபிசாசெல்லாம் ஓடிடுத்தேன். ராஜாவுக்கு பரம சந்தோஷத்தை சுவாமியை நமஸ்காரம் பண்ணி ஆனந்தப்படுறான். செவிப்போருக்கு ஆனந்தமூர்த்தி அப்படிங்கிறது சத்தியம்தான் பகவானே. ஒரு குரலுக்கு நீங்க ஓடி வந்துட்டு விழிச்சால் விழிகிறது இந்த பகவான். சுவாமி சொன்னாராம், பரிபூர்ணமான விசுவாசத்தோட நீ கூப்பிட்ட, அதனால நான் வந்தேன். பரம சந்தோஷம் எனக்கு. இனி உனக்கு என்ன வரம் வேணுமோ என்கிட்ட கேட்டுப்போ. ராஜா சொல்றான். அவன் என்ன கேட்பான்? பகவானே, என்னுடைய பெண் உன்னையே பத்தியா அடையணும்னு நினைச்சு தபசு பண்ணிட்டு இருக்கான். சின்ன குழந்தை, அவளுக்கு ஒண்ணும் தெரியல. அது நடக்கவே நடக்காது, ஏதோ குழந்தை ஆசைப்படுறான்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஆனா நீ எப்ப எதிர்த்து முன்னாடி வந்துட்டியோ, இனிமே உங்ககிட்ட அதைத்தான் பிரார்த்தனையா வைக்கிறேன். என்னுடைய குழந்தையை நீ உன்னுடைய பத்னியா ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்றான். சுவாமியும் அவளை நான் பரிசோதிச்சு தகுந்த காலத்துல ஏத்துப்பேன் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு மறையறார். ராஜா இங்க அரண்மனைக்கு திரும்பி வந்துட்டு இருக்கான். பரம சந்தோஷம் அவனுக்கு. அதுக்குள்ள சுவாமி என்ன பண்றாராம், ஒரு ரிஷி போல உருமாறி அந்த அரண்மனைக்கு போறார். ராஜாவோட அரண்மனைக்கு போன உடனே ராஜகுமாரி எங்கன்னு கேட்கிறார். அவ சொல்றா, அவ வந்து அரண்மனையில இருக்க மாட்டா, அவ ஒரு குடியில இருக்கா, தனியா பர்ணசாலை அமைச்சுட்டு ஆசிரமம் வச்சுன்னு அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்க. தபசா? சரி, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்க பார்க்க போனோடனே இந்த குழந்தை, சின்ன கன்னியா குழந்தை தபஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த குழந்தைய பார்த்துட்டு ஒரு முனிவர் வந்திருக்காரு. சந்தோஷமா அந்த முனிவரை கூப்பிட்டு வரவேற்று நமஸ்காரம் பண்ணி பாத பூஜை எல்லாம் பண்றோம். குழந்தை, உன்னுடைய மனசுல நினைச்சிருக்கக்கூடிய கணவன் உனக்கு பத்தியா வரட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண உடனே முனிவரே ரொம்ப சந்தோஷம். நான் வந்து பகவான் சாஸ்தாவைத்தான் பத்தியா அடையணும்னு மனசுல சங்கல்பம் பண்ணி இந்த விரதம் இருக்கேன். நீங்க எனக்கு வரம் கொடுத்தது எனக்கு பரம சந்தோஷத்தை கொடுக்குது. என்னமா சொல்ற? நான் வந்தோடனே கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஒரு ராஜகுமாரி, அரண்மனையில சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு நீ என்னமோ ரிஷிபத்ரி மாதிரி இப்படி தபஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். உன் வயசுக்கு இதெல்லாம் வேணுமா? அதுவும் சாஸ்தாவை போய் விவாகம் பண்ணிக்க போறேன்னு சொல்றியா? அது ஏதோ பூதநாதன் பேர், அவனுக்கு பூதகணங்களோட உட்காந்துருக்கான். ஏதாவது குடும்ப பாரம்பரியம் ஏதாவது இருக்கா? அப்பாவை பாரு, அது அப்பா ஸ்மசானத்துல போய் உட்காந்துருக்காரு. இப்படி ஒரு குடும்பம், குடும்ப பாரம்பரியமும் இல்ல. இவருக்கும் சேர்க்க சரி கிடையாது. பேய் பிசாசு பூதம்னு உட்காந்துருக்கு. இல்லைன்னா காட்சியும் மேட்லயும் மலையாளியுமே உட்காந்துருக்கு. இப்படி இருக்கிற ஒரு ஆசாமி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவளுக்கு அசாத்தியமான கோபம் வந்துருக்கு. நீங்க ஏதோ முனிவர் நினைச்சு உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்துட்டேன். எப்ப என்னுடைய சுவாமியை நீங்க தூஷணம் பண்ணி பேசிட்டோ, இனிமே உங்களுக்கு இங்க இடம் கிடையாது. நான் மேற்கொண்டு உங்களை அபவாதமா பேசுறதுக்கு முன்னாடி எழுந்து போயிடுங்க. தேவதாமூர்த்திகளுடைய சங்கல்பத்தை புரிஞ்சுக்க முடியாத நீங்க எல்லாம் எப்படி முனிவரா இருக்கு? பகவானுடைய சொரூபம் ஒன்றும் தத்துவமயமானது இல்லையா? பரமேஸ்வரன் ஏன் அப்படி இருக்கார்? பகவானுக்கு ஏன் பூதநாதன் பேரு? அப்படின்னு ஒன்னொன்னையும் அவள் விளக்கமா எடுத்து சொல்றாள். இவ்வளவு தத்துவஸ்வரூபமான தத்துவமூர்த்தியா ஒருத்தர் இருக்கார். அப்பேற்பட்ட அந்த மூர்த்தியை புரிஞ்சுக்காம அந்த மூர்த்தியை போய் தூஷணமா பேசுறே அப்படின்னு சொல்லி அந்த முனிவரை திட்டுறார். இவருக்கு ஒரே சந்தோஷம் ஒரு பக்கம் சுவாமிக்கு. ஏன்னா பகவானுக்கு எப்பவுமே திட்டு கேட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். பக்தர்கள்ட்டே அப்படித்தானே பண்ணுவார். பக்தர்களை மேக்சிமம் எவ்வளவு படுத்த முடியுமோ அவ்வளவு படுத்தி நம்மளுக்கு மேக்சிமம் டென்ஷன் ஆக்கி நம்மளுக்கு எல்லா சோதனைகளையும் கொடுத்து நம்ம சுவாமியை திட்டுற வரைக்கும் பண்ணி அந்த திட்ட கேட்டு ரொம்ப சந்தோஷமா கேட்டு இருப்ப திட்ட கடைசி நிமிஷத்தை எல்லாத்தையும் தலைகீழா திருப்பி நம்ம நினைச்சு பார்க்க முடியாதபடிக்கு நமக்கு அனுகிரகத்தை பண்ணிடுவார். அப்புறம் நம்ம பேசினியடா பேசுதான் நமக்கு வாயில வார்த்தை வராது. என்ன சோதனை கொடுத்தாலும் சுவாமி தன்னுடைய பக்தர்களை கைவிட்டதே கிடையாது. பரிபூர்ணமான சரணாகதி எவன் சாஸ்தாட்ட பண்ணியிருக்கானோ அவனை எப்படி எல்லாமோ பகவான் விளையாடி பார்ப்பான். ஆனா கட்டாயம் கைவிட்டது கிடையாது. அதுபோல இங்க தன்னுடைய பத்னியான பூர்ணாதேவிட்டே விளையாடி இருக்காருன்னா அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்திரம். அவள் திட்டு கேட்டுன்னு உட்கார்ந்து இருக்காரு. ரொம்ப பிடிக்கிறது சுவாமிக்கு. அவள் திடமான விசுவாசத்தோட தன் மேல பக்தியோட இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த முனிவரா வந்திருக்கக்கூடிய அந்த சுரூபத்திலிருந்து மறைந்து தன்னுடைய தேஜோமயமான திவ்யமங்கல சுரூபத்துல காட்சி கொடுத்த உடனே அவள் பரம சந்தோஷமாயி பகவான்கிட்ட சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றான். பகவானே,
வந்திருக்கிறது நீங்க தான் நான் தெரியாமல் உங்களை அபவாதமா பேசியிருந்தா என்ன நீங்க க்ஷமிக்கணும். பகவான் சொன்னானா, இல்ல உன்னுடைய பக்தி எவ்வளவு உறுதியா இருக்குங்கிற சோதனை பண்றதுக்காக தான் நான் அப்படி எல்லாம் பேசினேன். நீ தானே என்ன திட்டின, நீ திட்டாம என்ன வேற யார் திட்ட போறா? என்னுடைய பக்தர்கள் என்ன திட்டுறது நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்லி, உன்னுடைய தகப்பனார்ட்ட நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேன், அதனாலதான் அதுக்கு முன்னாடியே வந்திருப்பேன் உன்னை சோதனை பண்றதுக்கு. ஆனால் அப்படி வர்றது முறை கிடையாது. உன்னுடைய அப்பா உன்னை எனக்கு கன்னிகாதானம் பண்ணித்தரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி, என்னுடைய சார்பா ரிஷிகளும் முனிவர்களும் கல்யாணம் பேசுவா, நான் தகுந்த நாள்ல உனக்கு விவாகம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பகவான் அங்கிருந்து மறைஞ்சார். நந்தியம் பெருமான் சிவனுடைய பிரமதகணநாதனா இருக்கக்கூடிய நந்தி பகவானே பகவானுடைய விவாகத்தை பேசி முடிச்சாராம். வஞ்சி தேசமே கல்யாணத்துக்காக பூர்ணமான அலங்காரமா பண்ணினாலாம். அத்தனை தேவதைகளும் அங்க கோவில் கொண்டாலாம் பகவானுடைய கல்யாணத்தை தரிசனம் பண்ணணும். பகவானுடைய கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே காது கேட்காதவனுக்கு அது காதுல விழுந்துதான். நடக்க முடியாதவன் நானும் இந்த கல்யாணத்துக்கு போறேன்னு எழுந்து ஓடினானா. கண் தெரியாதவனுக்கு அந்த பகவானுடைய கல்யாண காட்சியை பார்க்கணும்னு கண்ணு வந்துட்டான். இப்படி யார் யாருக்கு என்னெல்லாம் குறைகள் இருந்ததோ அந்த குறைகள் எல்லாம் நீங்கி எல்லோரும் சந்தோஷமா பகவானுடைய கல்யாணத்தை தரிசனம் பண்ணினாலாம். சுவாமி மகாவீரன் மகாகாலம்னு சொல்லக்கூடிய கணநாதர்கள் சூழ யானை மேல ஏறி வஞ்சி தேசத்துக்கு சேர்ந்தார். பழங்கியவர்மராஜனும் தன்னுடைய புத்திரியான பூர்ணாதேவியை அவருக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க சுவாமி அவளை தன்னுடைய பத்னியா ஸ்வீகரிச்சு தன்னுடைய லோகமான தேஜோவதிக்கு கூட்டின்னு போய் ஆனந்தமயமா அங்க அமர்ந்து இவா 2 தேவிகளோடையும் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி பகவான் பூர்ணா புஷ்கலாவை விவாகம் பண்ணின சரித்திரம் இதுதான் ஆதிசாஸ்தாவுடைய சரித்திரம். ஆதிபூதநாதன் கல்யாண வரத சாஸ்தான்னு எல்லாம் சொல்லக்கூடிய மூர்த்தி இவர் தான். 8 பேரை பத்தி பேசணும்னு நினைச்சோம், ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கே ஒரு நாள் போயிடுச்சு. இந்த ஆதிசாஸ்தா தான் பூர்ணா புஷ்கலயோபதியும் சிவசுதம் தண்டாசிசூலாப்ஜி சக்கரேஸ்வாத சராபேஷ்ட குலிசான் அஸ்தைர்வகன் சாதனம் நானாரத்ன விசித்திரதாசனகதம் கல்யாண சித்திப்பிரதம் வீராதி பிரமுக ஹிதேவிதபதம் சாஸ்தாரமீட்டியம் பஜே அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் ஸ்துதி பண்ணியிருக்கா. இந்த கல்யாண கோலத்துல பகவானுடைய கல்யாண சரித்திரத்தை யாரு கேட்கிறாளோ அவளுக்கு சகல விதமான கல்யாணங்களும் அவ கிரகத்துல உண்டாகும். எல்லா விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் அவளுக்கு உண்டாகும். இந்த கல்யாண மூர்த்தியா இருக்கக்கூடிய சுவாமி சகல விதமான சுபிக்ஷத்தையும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. இந்த சுவாமிதான் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல பாலசாஸ்தா, காலசாஸ்தா, வித்யாசாஸ்தா, சம்மோகன சாஸ்தா இப்படி பலவிதமான அவதார மூர்த்திகள் எடுத்து கடைசியில மகிஷி அப்படிங்கிற ராட்சசிய சம்ஹாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் குழந்தையாக மாறி மணிகண்டனாக பூலோகத்துக்கு அந்த அவதாரத்துல பிரம்மச்சாரியாக சபரிமலையில கோவில் கொண்டிருக்கார். பகவான் பூர்ணாபுஷ்கலா சமேதனா இருக்கிற சுரூபத்தை பல கஷேத்திரங்கள்ல தரிசனம் பண்ணலாம். அச்சங்கோவில்ல பகவான் பூர்ணாபுஷ்கலா சமேதனா இருக்க, பொன்சொரி முத்தையன்னு பகவானுடைய மூலாதார கஷேத்திரத்தை அப்படித்தான் இருக்க. பல கஷேத்திரங்கள்ல பகவான் பூர்ணாபுஷ்கலா சமேதனா தரிசனம் கொடுக்கக்கூடிய கோலத்துல இருக்க. அவனுடைய சக்தி தான் இவாளும் சொன்னேன். இச்சாசக்தி மையும் பூர்ணா கிரியாசக்தியும் ச புஷ்கலாம் தம் வந்தே சர்வபூதேஷம் சாஸ்தாரம் கருணாநிதியும் அப்படிங்கிற பகவானுடைய இச்சாசக்தி தான் பூர்ணா, கிரியாசக்தி தான் புஷ்கலா. அந்த சுரூபத்துல பகவான் ஆராதனை பண்ணும் போது அந்த இச்சையும் கிரியையும் நமக்கு அனுகூலமா இருக்கு. பகவான் ஞானசக்தி சுரூபனா இருக்க. ஏன்னா ஞானம் ஞானிகளுக்கு உரியது. வெறும் ஞானம் டைரக்டா ஞானிகளுக்கு சௌக்கியமா இருக்கும். ஆனா நமக்கு லௌகிகமான வாழ்க்கையில் இருக்கிற வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா இச்சையும் கிரியையும் வேண்டிருக்கு. இச்சை அப்படின்னா ஆசை, கிரியை அப்படின்னா செயல். இச்சை அப்படின்னா மனசுக்குள்ள நமக்கு ஆசை ஏற்படுறது. எல்லாருக்கும் எல்லா ஆசையும், நிறைய ஆசைகள் உண்டு. ஆசை இல்லாத மனுஷாலே கிடையாது. எல்லோருக்கும் அவளுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கு. ஆனா அந்த ஆசை ஒரு சத்காரியத்துக்கு ஈடுபடுறதுக்கு மனசுல ஆசை வருதா, ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு ஆசை வருதா, வெறும் ஆசை மட்டும் இருந்தா போருமா? அந்த ஆசை செயலா மாற வேண்டாமா? எல்லாருக்கும் ஆசை. அந்த உபன்யாசம் எல்லாம் கேட்கும் போது நாளையில இருந்து நான் சீக்கிரம் சந்தியாவந்தனாதி பண்ணுவேன், டெய்லி சுவாமிக்கு பூஜை பண்ணுவேன்.
டெய்லி இனிமே காத்தால 6 மணிக்கு எழுந்து பூஜை முடிச்சுட்டு தான் ஆபீஸ் போறேன். இது ஆசை, இது இச்சை, இது கிரியை செயலா மாறுறதா? கிரியா மாறினா தான் அது பலிதான். ஆசை 6 மணிக்கு எழுந்திருக்கணும்னு, ஆனா எழுந்திருக்கிறது ஏர்லி மார்னிங் 8 o'clock. அதனால அது செயலா மாறுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அதனாலதான் நமக்கு அலாரம் கண்டுபிடிச்சவங்க கூட அதுல ஸ்னூஸ்ங்கிற பட்டனை கண்டுபிடிச்சிருக்கான். நமக்கு சோம்பேறித்தனமோ நம்மளுடைய ஆலசியமோ என்ன பண்றது அப்படின்னா நம்மள எதையும் பண்ண விட மாட்டேங்குது. இப்ப வெறும் ஆசை மட்டும் போறாது, அது செயலா மாறணும். அப்ப அதுக்கு கிரியாசக்தி வேணும். இப்ப நமக்கு மனசுக்குள்ள ஆசையை, நல்ல விஷயங்களுக்கு ஆசையை தரக்கூடிய இச்சாசக்தியும் அவள் பூர்ணாதேவி ஆகவும், அந்த நம்ம மனசுக்குள்ள என்ன பிரார்த்தனை பண்ணி ஆசைப்படுறோமோ அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கிரியாசக்தியாக புஷ்கலாதேவியும் பகவான் இருக்காங்க. அப்போ இந்த நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து அனுகிரகம் பண்றதுதான் பகவானுடைய பூர்ண ஸ்வரூபம். அப்ப சாஸ்தாவை யாரு சரணாகதி பண்ணியிருக்காளோ அவளுக்கு எல்லா ஆசைகளும் பூர்த்தியாகும். அந்த ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆன உடனே பகவான் நமக்கு ஞானத்தையும் கொடுத்து மோட்சத்தையும் கொடுக்கிறார். ஏன்னா அவர் ஞான ஸ்வரூபி. அதனாலதான் சபரிமலையில தனியா உட்கார்ந்துருக்கார், நீ வெறும் ஞானத்தை குறிக்கக்கூடிய சின்முத்திரையை காட்டின்னு. அப்பேற்பட்ட அந்த விசேஷமான மூர்த்தி சாஸ்தா. கலவு சாஸ்திரு விநாயகம்னு சொல்லியிருக்கு. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் சாஸ்தா. கலவு தெய்வத்தாம் சாஸ்தா அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லியிருக்கா. கலியுக தேவதை அப்படின்னு சொல்லி பகவான சொன்ன காரணத்தினால இந்த கலியுக வரதனான அந்த சாஸ்தாவை நம்ம விசேஷமா ஆராதிக்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமை பகவானுக்கு உகந்த ஒரு நாள். அப்படி ஒரு நாள்ல பகவானுடைய பிரபாவத்தையும் நம்ம உபன்யாசம் ஆரம்பிக்கும் போது 8 சாஸ்திரா பத்தி சுருக்கமா சொல்லலாம் தான் நான் ஆரம்பிச்சேன். ஆனால் பகவான் இன்னைக்கு தன்னுடைய கல்யாணத்தை சொல்லணும்னு தீர்மானம் பண்ணியிருக்காரு. ஏன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். பல நேரங்கள்ல நம்ம எத்தனையோ பிளான் பண்ணிட்டு உபன்யாசத்துக்கு உட்கார்ந்தாலும் பேச வைக்கிறது அவர் மட்டும்தான். இன்னைக்கு எல்லோருக்கும் லோக கல்யாணத்தை உண்டு பண்ணணும்னு சுவாமி தீர்மானம் பண்ண காரணத்தினால அந்த கல்யாணத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கார். அப்படி அச்சங்கோவில் அரசன் பூர்ணாபுஷ்கலா சமேதனா இருக்கக்கூடிய அந்த நித்திய கல்யாண மூர்த்தி, நித்திய கல்யாண சுந்தரன் சுவாமி, அந்த நித்திய கல்யாண சுந்தரனா இருக்கக்கூடிய அந்த சுவாமி இந்த மண்டல காலத்துல மட்டும் இல்லாமல் சதாசர்வ காலமும் 365 நாளும் அவரை ஸ்மரிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்கட்டும். இந்த ஐயப்ப சத்சங்கத்தின் மூலமாக யாரெல்லாம் இந்த உபன்யாசத்தை கேட்டிருக்காளோ அவ எல்லோருக்கும் சுவாமி சகல விதமான சந்தோஷத்தையும் சுபிக்ஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நோயற்ற வாழ்வையும், இப்போ உலகம் பூரா அந்த நோயினால்தான் நம்ம பயந்துட்டு உட்கார்ந்துருக்கோம். பகவானுக்கு சர்வரோக நிவாரண தன்வந்திர மூர்த்தின்னு பேரு. அப்படி எல்லா வியாதியும் தீர்த்து வைக்கக்கூடிய தன்வந்திர மூர்த்தியா அந்த சுவாமி இந்த வியாதிகளை தீர்த்து வச்சு, ஏன்னா இந்த மண்டல காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வருஷம் சபரிமலைக்கே சரியா எல்லாராலையும் போக முடியல. பல லட்சம் பேர் போயிட்டு இருந்த மலைக்கு வெறும் 86,000 பேர் போறான். ஒரு நாளைக்கு 1000 பேர் தான். வீக்கெண்ட்ஸ்ல மாத்திரம் 2000 பேர். ஒரு ஊர்களையும் ஒரு பகுதிகளிலையும் பூஜை நடந்துட்டு இருந்ததெல்லாம் இப்போ ஆன்லைன் பூஜையா மாறிடுது. ஆனா அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்க புனேலே எடுத்துப்போம். புனேலேயே ஒரு பூஜை சிம்பிளா நடந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிற உங்களுடைய கமிட்டி மெம்பர், சமாஜ் மெம்பர், அங்க இருக்கிற மெம்பர்கள் எல்லாம் சேர்ந்து கிராண்டா நடத்திட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா இது ஆன்லைன்ல நடக்கிறதுனால உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் இடத்துலயும் உங்க புனேல நடக்கிற பூஜை இப்ப டெலிகாஸ்ட் ஆகுது. அத்தனை பேரும் அதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இது மாதிரி புனேல மட்டும் இல்ல, மெட்ராஸ்லயும், கோயம்புத்தூர்லயும், சுவிட்சர்லாண்ட்லயும், அமெரிக்காவிலையும், லண்டன்லயும் அத்தனை பேர்லயும் எல்லா இடத்துலயும் நடக்கிற எல்லா பூஜையிலையும் உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் கலந்துக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகி இப்ப பகவானுடைய நாமா உலகம் பூரா வியாபிச்சிருக்கு. இந்த மண்டல காலத்துல பகவான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் நான் போய் எல்லா இடத்தையும் வியாபிக்க போறேன்னு தீர்மானிச்சிருக்கான். பகவான் சொல்றான், என்னுடைய நாமாவை எவன் ஸ்மரிக்கிறானோ, எவன் என்னுடைய சொரூபத்தை உணர்றானோ, எவன் தத்துவமசி அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவனுடைய ஹிருதயம் தான் என்னுடைய முதல் கோவில் அப்படிங்கிறார். இந்த வருஷத்து மண்டல காலத்தை பகவான் அப்படி தீர்மானம் பண்ணி ஒருத்தருடைய பக்தர்களுடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் வந்து குடியிருக்கான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கான். சாஸ்தா வசதி மானசே அப்படின்னா தஸ்ய பிரசன்னோ பகவான் சாஸ்தா வசதி மானசே. பகவான் பிரசன்னமாக அத்தனை பேருடைய மனசுக்குள்ளேயும் வந்து வசிக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமா இந்த மண்டல காலத்தை சுவாமி தேர்ந்தெடுத்துட்டு இருக்கான். அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான மண்டல காலத்துல
பகவானுடைய பிரபாவத்தை, சாஸ்தாவுடைய உத்பவத்தையும் பகவானுடைய அவதார விசேஷத்தையும் பூர்ணா புஷ்கரா தேவியரோடு பகவான் கொண்டு இருக்கக்கூடிய அந்த அற்புத மூர்த்தியான நித்திய கல்யாண சுந்தரனான மகாசாஸ்தாவுடைய கல்யாண சரித்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியமும் அடியனுக்கு கிடைச்சது. பகவானுடைய அனுகிரக விசேஷத்தினால எல்லோருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் சந்தோஷமும் சுபிக்ஷமும் நோயற்ற வாழும், என்னைக்கும் பகவானை மறக்காமல் இருக்கிற மனசும், சுவாமி மேல மாறாத பக்தியும், யார் யாருக்கு என்னெல்லாம் குறைகள் இருக்கோ அந்த குறைகள் எல்லாம் நீங்கி, யார் யார் கிரகங்கள்ல கல்யாணத்துக்கு பெண்களும் பசங்களும் இருக்காளோ அவளுக்கெல்லாம் காலாகாலத்து கல்யாணம் ஆகி, வியாதிகள் இருக்கிறவளுக்கெல்லாம் வியாதிகள் சரியாகி, இந்த வருஷத்துக்கு எவ்வளவு சுருக்கமா நம்ம பூஜை பண்ணிருக்கோமோ அதுக்கு சேர்த்து வச்சு அடுத்த வருஷம் இன்னும் பிரம்மாண்டமா பகவானுக்கு ஆராதனை பண்ணக்கூடிய மனசையும் ஐஸ்வர்யத்தையும் சௌக்கியத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் சுவாமி கொடுக்கட்டும் அப்படின்னு பகவானுக்கும் என்னுடைய குருநாதரிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அளவோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்றேன். எனக்கு நிறைய சொல்லணும்னு ஆசை. ஏற்கனவே 2 மணி நேரம் ஆயிடுது. மேற்கொண்டு உங்களுடைய டைமை நான் எடுத்துக்க விரும்பல. இன்னொரு சந்தர்ப்பத்தை சுவாமி சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கட்டும். ஹரிஹரபுத்திர சப்தாகமாவே 7 நாள் நம்ம பண்ணுவோம். விஸ்தாரமா சுவாமியுடைய சரித்திரத்தை சொல்றதுக்கு உண்டான பாக்கியத்தை சுவாமி உண்டாக்கி கொடுக்கட்டும். சர்வமங்கள தாயகரே உக்ர பிரதாப வியாகிராதிரூட க்ஷிப்ர பிரசாதி பகவானையனையப்ப சுவாமியே என் குலதெய்வமாம் வன்புலி வாகனன் பம்பையில் பிரசன்னனையனையப்ப சுவாமியே எருமேலி கோட்டையில் பொன்பெரும்பும் பிடிச்சு வாழும் வாபுர சுவாமியே சரணமையப்பா. 7 நில மாளிகை முகளில் பள்ளி வாழும் புலிக்கரசங்களிக்கும் மாளிகை புறத்த மன்னமூர்ணேஸ்வரி மஞ்சலோக மாதாவே சரணமையப்பா. கரடி கிட்டி கடுவ காட்டான போத்துக்கள் அடைகளிடம் மாசகலம் தவிடுபடி ஆக்கினாலுடன் நிற்கும் வீதி ஆள் தொந்தரே விழிக்கணும் வடவிடவி மூடிலே கடகமணி மணி காஞ்சி மகுடம் இவடைய சொல் பகவானையனையப்ப சுவாமியே சரணமையப்பா. சரணமையப்பா 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 என்று மனமுருகும் அன்பர் தமக்கு சகல சௌபாகியமும் தந்துதவும் திவ்ய தபயோக சித்தாந்த சபரி பீடாசிரமஸ்தானி விஞ்ஞான குருவே சரணமையப்பா. நமஸ்காரம்ண்ணா. இவ்வளவு நேரம் 2 மணி நேரமா நேரம் போனதே தெரியாம, ஆரம்பத்துல கொஞ்சம் பேஸ்புக் லைவ் அதுன்னு இருந்தா கூட இவ்வளவு நேரம் சாஸ்தா சரித்திரத்தை விஸ்தாரமா பேசுறதுக்கு போராதுதான். பட் இருந்தாலும் 2 மணி நேரத்துல எவ்வளவு முடியுமோ இவ்வளவு விஸ்தாரமா நாங்க இது வரைக்கும் கேட்டதில்லை. அண்ட் இது எனக்கு தெரிஞ்சு பூனாவில எங்களோட சமாஜம்ல அட்லீஸ்ட் எங்களோட சமாஜம்ல இது முதல் தரம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி பின்னாடி ஒரு சமயத்துல 7 நாள் சப்தாகம் சாஸ்தா விஜயமுக்காகவே நம்ம பண்ணணும்னு கண்டிப்பா ஒரு நாள் அதை ஒரு தடவை பண்ணணும். அப்பதான் இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்னும் விஸ்தாரமா சாஸ்தா சரித்திரத்தை புரிஞ்சுக்க முடியும், சாஸ்தாவுடைய அவதாரங்களையும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ சமாஜம் சார்பா உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணா. எனக்கு ஒரு பாக்கியம் ஸ்மரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே பகவானை ஸ்மரிக்கிறதுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் போராதுதான். இன்னைக்கு உங்க முகாந்தரம் 2 மணி நேரம் சுவாமியை ஸ்மரிக்கிற பாக்கியத்தை சுவாமி கொடுத்தார். அண்ட் நான் ரொம்ப கம்மியா தான் அண்ணாவோட இன்ட்ராக்ட் பண்ணேன். நான் ரொம்ப இன்ட்ராக்டே பண்ணல. ஜஸ்ட் வாட்ஸ்அப் ஒரே ஒரு தரம் தான் பேசினேன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லா வாட்ஸ்அப் மெசேஜஸ் தான். ரொம்ப பேசவே இல்லை. ஆன் டைம் கரெக்டா இவ்வளவு தூரம் நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். ஒரே ஒரு நிமிஷம் அரவிந்தண்ணா, இந்த லாஸ்ட் 2 hours நீங்க என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ, சபரிமலைக்கு போகாத குறவு நிறைய பேருக்கு இருக்கு. இந்த வருஷம் வாய்ப்பே கிடைக்கல. அந்த குறவு நீங்க கேட்டுக்கு அப்புறம் அப்படியே தரிசனம் கிடைச்ச போல ஒரு ஃபீலிங். அடுத்த வருஷம் நீங்க சொன்ன போல கண்டிப்பா ஒரு 7 days ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி நிறைய பேர் வருவா. இப்போ இந்த பேஸ்புக்ல 400 பேருக்கு மேல வந்துட்டு போயிருக்கா. ஜூம்ல 100 பேர் வந்துட்டு போயிருக்கா. நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுதான் ஒரு சாஸ்தாவோட ஐயப்பனோட ஒரு ஆசீர்வாதம் சொல்லுவா. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கைடன்ஸ் கிடைச்சு ஒரு பெரிய விஷயம். நிறைய இன்டராக்ட் பண்ண நாங்க, பிகாஸ் நாலேஜ் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு சீனியர் பீப்புளோட கைடன்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சுவாமியோட அந்த ரியல் லைஃப் ஸ்டோரி எதெல்லாம் ரூபத்துல இருக்கா, என்னெல்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்கள்ட்ட இருந்து we have to learn more things. So நம்ம பின்னியும் we will again interact. I think நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கா. வாத்தியார் நம்ம வாத்தியாரும் இருக்கா. விஸ்வநாத் வாத்தியார் நீங்க என்ன சொல்றீங்களா? வாத்தியாருக்கு என்ன சொல்லணும்? அவர் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்காரு வாத்தியார். அன்மியூட் பண்ணு வாத்தியார். தேங்க்யூ அரவிந்த் அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அதே மாதிரி இப்போ இன்னும் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். அரவிந்த் அண்ணா எழுதின சாஸ்தா விஜயம் புக்கு தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் இது 3லயும் கிடைக்கிறது.
ஸோ நான் வந்து நம்ம குரூப்ல எல்லாருக்கும் நான் வாட்ஸ்அப்ல நம்பர் அனுப்புறேன், நீங்க கான்டாக்ட் பண்ணாக்க அண்ணா புக் அனுப்பி வைப்பார். அதே போல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னதுனால நான் சொல்றேன். சபரிமலை ஐயப்பனுடைய ஒரிஜினல் புராண சரித்திரம் பூதநாத உபாக்கியானம்னு பேரு. அது பிரம்மாண்ட புராணத்தை சேர்ந்தது. இது நாள் வரைக்கும் அது பிரிண்ட்லயே வரல, அது ஓலைச்சுவடியா மட்டுமே தான் இருந்தது. அது வந்து நம்ம கிட்ட நான் ஒரு 25 இயர்ஸா தேடிட்டு இருக்கேன். அதை பல பாம்லீஃப்ல இருந்தெல்லாம் தேடி எடுத்து இப்போ அதை ஒரு புக்கா பண்ணியிருக்கோம். கம்மிங் 11th or 12th அன்னைக்கு அது ஆன்லைன்ல ரிலீஸ் இருக்கு. நான் அனுப்புறேன். பந்தள மகாராஜாவும் சபரிமலை தந்திரிமா ரிலீஸ் பண்றான் அந்த புக்கை. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜ்லயும் அது அவைலபிளா இருக்கு. அதுவுமே நீங்க வேணும்னா கம்யூனிகேட் பண்ணுவோம், அனுப்பி தரேன். ரொம்ப 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 இருப்போம். அதே மாதிரி நாளைக்கு நம்மளுடைய சாஸ்தா பிரீதி காத்தால 7 மணி கணபதி ஹோமத்துல இருந்து ஆரம்பம். நம்ம வந்து லைவ் வந்து சஹஸ்ரநாமார்ச்சனை ஆரம்பிக்கிறதுல இருந்தே பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு 8 மணில இருந்து லைவ் ஆரம்பிச்சிடும். நம்மளோட லைவ் சஹஸ்ரநாமார்ச்சனை இருக்கு, அதுக்கப்புறம் இதெல்லாம் சாஸ்தா பிரீதி பஜனைகள் இருக்கு. ஸோ இது 1 மணி வரைக்கும் இருக்கும். எல்லாரும் வந்து இருந்து கலந்துக்கணும். எல்லாரும் ஆன்லைன்ல இதே மாதிரி இருந்து கலந்துட்டு பகவானுடைய அருளை பெறணும்னு வேண்டிக்கணும். இப்போ ஸ்ரீதரன்னா ஆரத்தி பண்ணி ஃபினிஷ் பண்ணுவார். ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஃபேஸ்புக், யூடியூப், ஜூம்ல எல்லாத்துலயும் இருக்கு. நாளைக்கு டீடைல்ஸ் எல்லாம் நாங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுறோம். நீங்களும் பார்க்கணும், நீங்களும் இருக்கணும். நாளைக்கு ஏற்கனவே அனுப்பிச்சோம், குழந்தைகளும் பார்ட்டிசிபேட் பண்றா. ஏன்னா இந்த தடவை சாஸ்தா பிரீதி வெளியில இருந்து பாகவதால ரொம்ப கூப்பிட்டு பண்ணுவோம். பட் இந்த தடவை இங்க இருக்கிற குழந்தைகளுக்கே நிறைய சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அவள்லாம் நிறைய ப்ரொஃபஷனலா கத்துண்டு பல வருஷமா கத்துட்டு 4 வயசுல இருந்தே. ஸோ அவளுக்குலாம் ஒரு என்கரேஜ் பண்ணலான்றதுனால அவளுக்கும் நிறைய இந்த சாஸ்தா பிரீதியில சான்ஸ் கொடுக்குறோம். ஸோ எல்லாரும் இருந்து பார்த்து இது பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். இப்போ ஸ்ரீதரனா ஆரத்தி பண்ணலாம். ஸ்ரீதரனா சுவாமி சரணம் பண்றோம். சுவாமியே சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா. அகில பூவனதீபம் பக்தசித்தாப்ஜசூரம் சுரகண பரிசேவியம் தத்தமஸ்யாதிலக்ஷ்யம் ஹரிஹரசுதமீஷம் தாரகம் பிரம்மரூபம் சபரிகிரிநிவாசம் பாவயேத் பூதநாதம் மகாயோகபீட்டோஜ்ஜுலந்தம் மகாந்தம் மகாவாக்கிய சாரோபதேசம் சுஷாந்தம் மகர்ஷி பிரஹர்ஷப்ரதம் ஞானகாந்தம் பரஞ்சோதிரூபம் பயே பூதநாதம் பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாபு சாஸ்திரே துப்யம் நமோ நமஹ. வாத்தியார் அன்மியூட் பண்ணா அவர் மந்திரம் சொல்லுவார். அன்மியூட் பண்ணணும் வாத்தியார. ஹோஸ்ட் தான் பண்ணணும். வாத்தியார் அன்மியூட் பண்ணியாச்சு. வாத்தியார் நீங்கள் அங்கே அன்மியூட் பண்ணிடுங்க. வாத்தியார் அன்மியூட் பண்ணுங்க வாத்தியார். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, பரவாயில்ல இருக்கு. சுவாமியே சரணமையப்பா ஜோதி ஸ்வரூபிணே சரணமையப்பா கற்பூர வர்மண பிரியனே நீங்க அன்மியூட் பண்ணுங்க. இங்க இருந்து நாங்க அன்மியூட் பண்ணியாச்சுண்ணா. சரி சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, நோ இஷ்யூஸ். ஓகே, வாரம் எடுத்துங்க. சரணமையப்பா 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 சுவாமியே சரணமையப்பா. சரி, என்ன வாத்தியார் சொல்லுங்க. அண்ணா நமஸ்காரம். அண்ணா நமஸ்காரம். உங்களுடைய அந்த பகவானுடைய புராணங்கள்லாம் ரொம்ப கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லபடியா கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். அதனால எங்க குருசங்கர் சொன்ன மாதிரி இந்த வருஷம் கார்த்திகை மாசம் மலைக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ண முடியாத ஒரு நபர்கள்லாம் உங்களுடைய வாக் சரணத்திலேயே நாங்க தரிசனத்தை பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, அதனால பகவானுடைய அனுகிரகத்துல அடுத்த வருஷம் எல்லாரும் சேர்ந்து போகிற மாதிரி பகவான் வந்து அனுகிரகம் பண்ணி எல்லாரையும் வாழ வைக்கணும். அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் நாளைக்கு சாஸ்தா பிரீதி பகவானுடைய அனுகிரகத்துல நல்லபடியா நடக்கும், சந்தேகமே இல்லாம. தேங்க்யூண்ணா. அதனால அவங்க ஐயப்ப பக்த சமாஜத்துக்கு எல்லாருக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள். என்ன இந்த ஒரு
வைபவத்தை நீங்க வந்து லைவ் ப்ரோக்ராம்ல கொண்டு வந்து கொடுத்ததுக்கு உங்க என்டையர் டீமுக்கு அனந்த கோடி நமஸ்காரம். சுவாமியே சரணம். Thank you Arvind Anna. Thank you very much. Thank you Sridhar Anna. Thank you Anna. Thank you very much. Thank you so much. Thank you. லீவ் ஆயிடலாம் மீட்டிங்ல இருந்து. Yes. Thank you. நல்லா Facebook என் பண்ண முடியுமா? நான் Facebook என் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. இப்பதான் ஜஸ்ட் பண்ணேன். பண்ண முடியாது நினைக்கிறேன் பாரு. நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. நான் பண்ணிடுறேன். I will do it. Okay, fine, no problem. சுவாமி சரணம். ராதாகிருஷ்ணா நாளை பார்க்கலாம். சுவாமி சரணம். நமஸ்காரம். இந்த ஜூம் ப்ரோக்ராம் இதோட முடிகிறது. நாளை பார்க்கலாம். Yeah, thank you.